இனி நான் கொண்டு வந்திருக்கிறது 2011 வெளியான போஸ்டர் அப்படிங்கிற ஒரு சூப்பரான ஃபீல் குட் மூவிங்க. ஐ ஃபீல் ஹோல்சம் சொல்லிக்கலாம். ரொம்ப நாளைக்கு அப்புறம் இப்படியான படங்கள்லாம் நம்ம வந்துட்டு எப்படி பார்க்காம விட்டோம். கிட்டத்தட்ட 14 வருஷம் ஆயிடுச்சு இந்த படம் வந்து. தமிழ்ல கூட யாருமே போடல, தமிழ் டப்பிங்ல கூட இருக்காதுன்னு நினைக்கிறேன். அப்படி சூப்பரான ஒரு படம் தான் இது. படத்தோடைய ஒன்லைனர் எதுவுமே வேணாம், வழக்கம் போல அப்படியே கத்துக்குள்ள போயிடலாமா? ஓகே, இந்த மூவி ஃபர்ஸ்ட் சீன்லயே ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ஒரு கப்பல் தான் காமிக்கிறாங்க. இவங்க தான் நம்ம படத்தோட ஹீரோ அண்ட் ஹீரோயின். ஹீரோ பேர் வந்துட்டு அலெக்ஸ் கிடையாது, அலெக். அண்ட் ஹீரோயின் பேர் வந்துட்டு ஜோயி. ஒரு டாக்டரை பார்க்கறதுக்காக வந்திருக்காங்க வச்சுக்கோங்களேன். என்னன்னு கேட்டீங்கன்னா 2 வருஷமா எங்களுக்கு குழந்தையே கிடையாது, என்ன காரணமே தெரியல, அதை பத்தி செக்அப் பண்றதுக்காக தான் வந்திருக்காங்க. வெளியே அப்படி வெயிட் பண்ணிட்டு இருந்தப்போ அங்க வேலை பார்க்கக்கூடிய ஒரு டாக்டர் அவங்க பக்கத்துல ஒரு பேம்ப்ளெட் வந்து வச்சுட்டு போறாரு. அது என்ன கார்டுன்னு சொல்லிட்டு அவங்க எடுத்து பாக்குறாங்க. பார்த்தா குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தையை தத்தெடுத்து வளர்க்கக்கூடிய ஒரு ஃபோஸ்டர் ஹோம் போல அதை பத்தின ஒரு கார்டு தான் அது. அதை எடுத்து பார்த்துட்டு அப்படி இருக்கப்போ டாக்டர் உள்ள கூப்பிடுறாரு. இவங்களும் உள்ள போறாங்க. உள்ள போனதுக்கு அப்புறமா டாக்டர் என்ன சொல்றாப்லனா, இங்க பாருங்க, நீங்களும் பல முறை வந்துட்டு போறீங்க, நானும் உங்களை செக்அப் பண்ணி தான் பாக்குறேன், 2 பேருக்கெல்லாம் எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது, ஆனா ஏன் தான் உங்களுக்கு வந்துட்டு கருத்தரிக்க மாட்டேங்குன்னு தெரியல அப்படின்னு வந்து சொல்றாப்ல. ஒருவேளை இந்த 2 வருஷமா நீங்க மன ரீதியா ரொம்ப பாதிக்கப்பட்டிருப்பீங்கல்ல, அதனால கூட இருக்கலாம் அப்படின்னு வந்து சொல்றாப்ல. சோ நம்ம ஹீரோக்கு ஹீரோனுக்கு வந்து பாத்தீங்கன்னா 2 வருஷமா குழந்தையே கிடையாதுங்க. பல டாக்டர்ஸ் எல்லாம் பார்த்துட்டாங்க, எல்லா ட்ரீட்மெண்ட்டும் எடுத்துட்டாங்க, எதுவுமே வேலைக்கு ஆகல போல, ரொம்ப மன கஷ்டத்துல தான் இருக்கிறாங்கன்ட்டு இவங்களை பார்க்கும்போதே தெரியுது. அப்படி கட் பண்ணா அவங்களுடைய ஃப்ரெண்ட் வந்து வீட்டுக்கு வந்திருப்பாங்க போல. அவங்க கிட்ட கொஞ்சம் மனசு விட்டு பேசும்போது அவங்க என்ன சொல்றாங்க, பாரு டாக்டர் சொன்ன மாதிரி நீ மன ரீதியா தான் பாதிக்கப்பட்டிருக்கணும். ஆக்சுவலா 2 வருஷத்துக்கு முன்னால ஏதோ ஒரு விபத்து ஏற்பட்டிருக்கும் போல, அந்த விபத்துல இருந்து தான் இவங்களால கருத்தரிக்க முடியல அப்படின்ட்டு இவங்க பேசிக்கும் போது நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. நீ பேசாம ஒரு குழந்தை தத்து எடுத்துக்கிட்டா என்ன? எத்தனை குழந்தைகள் வீடு இல்லாம இருக்கிறாங்க தெரியுமா? குழந்தைகளை தத்து எடுக்கிறதுக்கான நிறைய போஸ்டர் ஹோம்லாம் இருக்குது, நீ வேணா ஒரு குழந்தையை தத்து எடுத்துக்கிட்டா என்ன அப்படின்னு வந்து சொல்றாப்ல. ஆக்சுவலா ஹாஸ்பிட்டல் இருக்கும்போது கூட அந்த பேம்ப்ளெட் பார்த்திருப்பா. அப்பவே கொஞ்சம் லைட்டா எண்ணம் இருந்திருக்கும். இப்போ தன்னுடைய தோழி சொன்னதுக்கு அப்புறமா பேசாம நம்ம ஒரு குழந்தையை அடாப்ட் பண்ணிக்கிட்டா என்ன அப்படின்ட்டு கொஞ்சம் மனசுல தோணுது அவளுக்கு. தோழியோட ஃபேமிலி இவங்க வீட்டுக்கு ஒரு விருந்துக்கு வந்திருப்பாங்க போல. அவங்களோட கொஞ்சம் நல்லா சிரிச்சு பேசிட்டு அவங்களுக்கு ஒரு குழந்தை கூட இருக்குதா, அதை பாக்குறப்போ நமக்கு இப்படி ஒரு குழந்தை இருந்தா எப்படி இருக்கும் அப்படின்ட்டு அவங்க மனசுக்குள்ள வேதனைப்படுறது நம்மளால பார்க்கும்போது தெரிஞ்சுக்க முடியுது. இதனால யோசிச்சு முடிவு எடுத்துக்கோன்னு சொல்லிட்டு அவங்க அங்க இருந்து போனதுக்கு அப்புறமா இதை பத்தி தன்னுடைய கணவர் கிட்ட சொல்லும் போது, அதாவது ஒரு குழந்தை தத்து எடுத்துக்கலான்ட்டு எனக்கு ஒரு ஐடியா தோணுது, இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு வந்துட்டு அவங்ககிட்ட கேட்கும் போது அவ முடியவே முடியாதுன்னு சொல்றான். அது எப்படி நமக்கு பிறக்காத ஒரு குழந்தைய நம்ம குழந்தைன்ட்டு நினைச்சு வளர்க்க முடியும், இதுல எனக்கு உடன்பாடே இல்லைன்னு சொல்லும்போது அவருடைய ஃபீலிங்கை இவனால புரிஞ்சுக்க முடியலன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு கோபம். இந்த விஷயத்துல 2 பேருக்கு இடையில ஒரு மனஸ்தாபம். அதனால 2 பேரும் சரியா பேசிக்கிறது கிடையாது. இவனும் அதை பத்தி கொஞ்சம் யோசிக்கிறான். சரி ஓகே, ஒரு குழந்தை நம்ம தத்தெடுத்து வளர்த்ததான் என்ன, நம்ம மனைவி அப்பவாச்சும் சந்தோஷமா இருப்பான்னு சொல்லிட்டு 2 பேருமே சேர்ந்து ஒரு முடிவெடுத்து ஒரு போஸ்டர் ஹோம் கார்ல தான் போறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம ஹீரோனுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது. பட் இவனுக்கு தான் கொஞ்சம் அதுல உடன்பாடு இல்லையே, மனைவிக்காக தானே அவ கூட சேர்ந்து போறான்ட்டு ஒரு மாதிரி தான் போய்கிட்டு இருக்கிறான். அந்த போஸ்டர் ஹோமும் வந்துருது. அந்த ஹோமோட இன்சார்ஜ் ஒரு லேடி இருக்கிறாங்க. சோ அவங்க ஒரு சில கேள்விகளை இவங்க வந்து கேட்கறாங்க. எதுக்காக குழந்தை தத்தெடுத்துக்கிறீங்க, என்ன காரணம் அப்படின்ட்டு ஒண்ணா கேட்கறாங்க. நடந்ததை பத்திலாம் இவன் சொல்லிட்டு இருக்கிறான். அது போக நம்ம ஹீரோ வந்துட்டு ஒரு டாய்ஸ் கம்பெனி வச்சிருக்காங்க. ஆனா ஓல்டு ஃபேஷனான டாய்ஸ் இருக்கிறதுனால அது சரியா மார்க்கெட்ல போகல போல, கொஞ்சம் கம்பெனி பின்னடைவுல தான் போயிட்டு இருக்குது. அதை பத்தி சொல்லிட்டு இருக்கிறாப்ல. அதோடு மட்டும் இல்லாம நம்ம ஹீரோ வந்துட்டு ஒரு புக் ஸ்டோர் வச்சிருக்காங்க. அந்த குழந்தைகள்லாம் படிக்கக்கூடிய கார்ட்டூன் அனிமியா வச்சிருக்கக்கூடிய சின்ன குழந்தைகள் படிக்கக்கூடிய ஒரு புக் ஸ்டோர் ஒன்று நடத்திட்டு வராங்க. அவங்க அம்மா தான் இருந்து ஹெல்ப் பண்ணிட்டு வரதா வந்து அவங்க வந்து இதை பத்திலாம் சொல்லி பேசிட்டு அப்படியே குழந்தைகளை பார்த்து உள்ள வந்துகிட்டு இருக்கிறாங்களா. அந்த குழந்தைகளை பார்த்ததும் நம்ம ஹீரோனுக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்குது. அப்பா அம்மா இல்லாம கைவிடப்பட்ட குழந்தைகள், சின்ன பச்சளம் குழந்தையில இருந்து 10 வயசுக்கு மேல கூட வளர்ந்த குழந்தைங்க இங்க இருக்கிறத பத்தி சொல்லி பேசி உள்ள வந்துகிட்டு இருந்தப்போ அதுல ஒரு சின்ன பையன் பாக்குறதுக்கே கொஞ்சம் வித்தியாசமா ஒரு ஸ்மார்ட்டா கோச்சுட்லாம் போட்டு கண்ணாடி போட்டு புக் வந்து ரீட் பண்ணிட்டு இருக்கிறான். அந்த பையன் இவளை பார்த்து சிரிக்கிறான். இவளும் கூட பார்த்து சிரிச்சுட்டு ரொம்ப ஆனந்தமா இருக்குது இவளுக்கு. இங்க இருக்கிற குழந்தைகளை யாரு வேணாலும் தத்து எடுத்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் அவளுக்குல. அந்த குழந்தைகளை பார்த்ததும் அவ்வளவு சந்தோஷமா இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்படியே வெளியே பேசிட்டு அந்த இன்சார்ஜ் லேடியும் ஹீரோவும் வராங்கன்னு வச்சுக்கோங்களேன். இவன் மட்டும் பின்னால திரும்பி பார்த்துட்டு வரா. அப்ப ஹீரோவும் இன்சார்ஜ் லேடியும் பேசிட்டு இருக்காங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இப்பதானே நீங்க வந்து ஃபார்ம்லாம் ஃபில் பண்ணி கொடுத்துருக்கீங்க, நான் மெயில் இடத்துக்கு அனுப்பிட்டு உங்களுக்கு எதுனால நான் இன்ஃபார்ம் பண்றேன் அப்படின்ட்டு சொல்லிட்டு சொன்னதுக்கு அப்புறம் ஓகேன்ட்டு அங்க இருந்து அவங்க 2 பேரும் கிளம்பி வரும்போது கார்ல ஏறும்போது அந்த ஸ்மார்ட் பை இருக்கிறான்ல, அந்த பையன் மறுபடியும் கண்ணாடி வழியா உள்ள பார்த்து இவளுக்கு வந்து டாடா போடுறான். அவளும் பார்த்து சிரிச்சிட்டு டாடா போட்டு அப்படியே கார்ல வீட்டுக்கு வரும்போது அவ்வளவு ஹாப்பியா இருக்குது அவளுக்கு. அப்படியே அவளுடைய புக் ஸ்டோர் தான் வராப்ல. அம்மா தான் வந்து கவனிச்சுட்டு இருக்காங்கல்ல. ஆக்சுவலா நம்ம ஹீரோயின் சின்ன குழந்தைகளுக்காக எக்கச்சக்கமான சிறுகதைகள்லாம் வந்து எழுதிக்கிறாங்க போல. ஆனா அந்த 2 வருஷம் தான் அவங்க எதுவுமே எழுதல. அம்மா எவ்வளவு ஃபோர்ஸ் பண்ணி மறுபடியும் கதை எழுது, புக்ஸ் ஏதாச்சும் நீ பப்ளிஷ் பண்ணு சொல்றாங்க. பட் இவ வந்து அந்த விபத்துல இருந்து இன்னும் மீள முடியாம இருக்கிறதுனால எதுவுமே அதிகமா கான்சென்ட்ரேட் பண்ண முடியலன்னு நினைக்கிறேன். விபத்துன்னு சொல்றாங்க, என்ன விபத்துன்னு தெரியல, பார்க்கலாம் போக போக என்னன்னு சொல்லிட்டு. சோ வேலையெல்லாம் முடிச்சுட்டு அப்படி வீட்டுக்கு வந்தா காலிங் பெல் யாரோ அழுத்துறாங்க. யாருன்னு போய் பார்த்தா அந்த போஸ்டர் ஹோம்ல பார்த்தோம் தெரியுமா, ஒரு குட்டி பையன் ஸ்மார்ட்டா இருந்தான்னு சொல்லியிருந்தானே அந்த பையன் வந்து நிக்கிறான் ஒரு லெட்டரோட. அதுவும் பொட்டி பொடிக்கையோட அந்த லெட்டர் வந்து இவகிட்ட வந்து நீட்ராப்ல. என்ன ஞாபகம் இருக்கிறான்ட்டு வந்துட்டு கேட்கறான். அவளுக்கு ஒரே ஷாக் ஆயிருது. வார்த்தையே வரல, என்ன எப்படி யார் ஒன்று அனுப்பி வச்சா
எதுவும் இன்ஃபார்ம் பண்ணல அப்படின்னு லெட்டர் பாக்குறதுக்குள்ளே அவன் பாட்டுக்கு உள்ள போறான். அந்த லெட்டர்ல இந்த மாதிரி இவன் போட்டோ போட்டு அந்த இன்சார்ஜ் லேடியை இவங்க கிட்ட அவனை தத்து கொடுத்த மாதிரி சைன்லாம் போட்டு விட்டு அனுப்பி வச்சிருக்காங்க. பட் இவளுக்கு ஒரே ஷாக்கா இருக்குது. எனக்கு அந்த ஹோம்ல இருந்து எனக்கு எந்த ஒரு கால் வரல, மெசேஜ் வரல. ஆனா நீ மட்டும் எப்படி வந்துட்டு கேட்கும்போது அங்க இருந்து டாக்ஸ்ல தான் அனுப்பி வச்சாங்க, அதான் அப்படி இங்க வந்துட்டேன் அப்படின்ட்டு சாதாரணமா எனக்கு கொஞ்சம் காஃபி கிடைக்குமான்னு வந்துட்டு கேட்கறான். அவன் பேசுறதும் நடந்துக்கிற விதமும் பாக்குறதுக்கு அவன் சின்ன பையன் மாதிரி தெரியலங்க. ரொம்ப ஸ்மார்ட்டா ஒரு பெரிய ஆள்தனமா தான் நடந்துக்கிறான். ஆனா பாக்குறதுக்கு நல்லா கியூட்டா இருக்கிறான். ஆனா திடீர்னு இப்படி இந்த மாதிரி அவங்க அனுப்பி வச்சிருக்காங்கல்ல, இவளுக்கு ஒண்ணுமே புரியல. அவனுக்கு ஏதோ காஃபியை போட்டு சோஃபால உட்காந்து அவன் பாட்டு குடிச்சிட்டு இருக்கிறான். இவளுக்கு ஒண்ணுமே புரியல, விளங்கல. சரி சின்ன பையன் தானே அப்படின்னு கார்ட்டூன் சேனல் வச்சா கொஞ்சம் நியூஸ் சேனல் வைக்க முடியுமான்னு வந்துட்டு கேட்கறான். என்னது நியூஸ் சேனலா? நியூஸ் சேனல் நான் அதுதான் பாப்பேன் அப்படி சொன்னதுக்கு அப்புறமா CNN சேனல் இருக்குல்ல, அதை வச்சு கொடுக்குறாங்க. இவளுக்கு தலை பிச்சுக்கிட்ட மாதிரி இருக்குது. என்னடா இது, அங்க இருந்து எந்த ஒரு தகவலும் வரல, இப்படி ஒரு பையனை மட்டும் அனுப்பி வச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு நேரா நம்ம ஹீரோக்கு தான் கால் பண்றான். அவன் டாய்ஸ் கம்பெனில ஏதோ ஒரு வேலை பார்த்துட்டு இருப்பான் போல. என்னன்னு கேட்கும்போது அன்னைக்கு ஃபோஸ்டர் கோம்ல ஒரு பையனை பார்த்தேன் தெரியுமா, உனக்கு ஞாபகம் இருக்கான்னு கேட்கும்போது ஆக்சுவலா அவன் பார்க்கவே இல்லை, கவனிக்கவே இல்லை. அவனை எனக்கு ஞாபகம் இல்லைன்னு சொல்லும்போது நான் ஒரு பையனை பார்த்தேன், ரொம்ப கியூட்டா இருந்தான். அந்த பையனை இந்த இன்சார்ஜ் லேடி நமக்கு தத்து கொடுத்து லெட்டர் கொடுத்து அனுப்பி வச்சிருக்காங்க. ஒன்னும் வேலைங்களை போன் பண்ணி பார்த்தாலும் எடுக்கல, நீ உடனடியாக வீட்டுக்கு வர முடியுமான்னு சொன்னதுக்கு அப்புறமா அவனும் வேக வேகமா அங்க வீட்டுக்கு வந்து பார்த்தா அந்த குட்டி பையன் நல்லா அசதியா சோஃபால தூங்கிட்டு இருக்கிறான். ஆக்சுவலா அவன் பேர் ஏலி. இவன் எப்படிதான் இங்க வந்தான், யாராச்சும் விட்டு போனாங்களான்னு கேட்டா யாரும் விட்டு போன மாதிரி தெரியல. ஒரு டாக்ஸில வந்ததா சொன்னா இந்த மாதிரி லெட்டர் கொடுத்தான்ட்டு சொல்லும்போது அது எப்படி இன்ஃபார்ம் பண்ணாம இந்த குட்டி பையனை மட்டும் அனுப்பி வச்சிருப்பாங்க. வா நேர்ல போய் நம்ம என்னன்னு கேட்கலான்ட்டு அவன் அப்படியே கார்ல வச்சு இப்படி கூட்டு போயிட்டு இருக்காங்க. அவனுக்கு இவங்க 2 பேருமே நல்லாவே தெரியும். அந்த லெட்டர்ல அந்த ஃபார்ம்ல கூட போட்டுருக்குன்னு நினைக்கிறேன். மிஸ்டர் அலெக், நீங்க டாய்ஸ் கம்பெனி தானே வச்சிருக்கீங்க, எப்படி போயிட்டு இருக்குதுன்னு கேட்கறான். ஒரு குட்டி பையன் கேட்டா என்ன சொல்லுவோம், போது நல்லா போகுது அப்படின்னு சொல்லும்போது நல்லா போகுதா, சமீபத்துல தான் பொருளாதார வீழ்ச்சி ஏற்படுச்சு, உங்க மாதிரியான கம்பெனில நிறைய பாதிப்பு ஏற்பட்டிருக்குமே, மார்க்கெட்ல கொஞ்சம் வீழ்ச்சி ஏற்பட்டிருக்குமேன்ட்டு ஒரு 40-50 வயசுல ஒரு பிசினஸ் மேன் பேசினா எப்படி பேசுவாங்க அந்த மாதிரி ரொம்ப மெச்சூரா பேசுறான். உனக்கு வயசு 7 தானு கேட்டா 7 தான், அப்ப எப்படி உனக்கு இதெல்லாம் தெரியும் கேட்கும்போது ஆமா நான் தினமும் நியூஸ் பேப்பர் பார்ப்பேன், நியூஸ் சேனல் பார்ப்பேன், நிறைய புக்ஸ் கூட படிச்சிருக்கேன்ட்டு ரொம்ப பெரிய ஆள் தரமா பேசுறான். அவன் பேசுறது ரொம்ப கியூட்டா இருக்குது. நம்ம ஹீரோன் கூட சொல்றாங்க ரொம்ப ஸ்மார்ட்டா இருக்கறான்ல, பேசாம நம்ம கூட இவனை வச்சுக்கலாமா அப்படின்ட்டு சொல்லும்போது அவன் சொல்றான் இல்ல நம்ம நேர்ல போய் எங்க பேசி முடிவு பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு நேரா அந்த ஃபோஸ்டர் கோமுக்கு வந்தா அந்த இன்சார்ஜ் லேடி ஏதோ பாத்ரூம்ல வலிகி விழுந்துட்டாங்க போல. அவங்க கை கால் முறிஞ்சு அன்கான்சியஸாவே போயிட்டாங்க போல. அவங்கள எமர்ஜென்சியா ஆம்புலன்ஸ்ல வச்சு கொண்டு போயிட்டு இருக்காங்க. அவங்க தான் சைன் பண்ணி அனுப்பி வச்சாங்க. அங்க இன்னொரு பொண்ணு கூட அக்கௌண்ட்ஸ் கவனிச்சுட்டு போல. அந்த பொண்ணு கிட்ட இதை பத்தி கேட்டா சாரிங்க இந்த நிலைமையில என்னால எதுவுமே செக் பண்ண முடியாது, எங்க இன்சார்ஜ் மேம் கண்டிப்பா ஒரு பேரண்ட்ஸை ஃபுல்லா அனலிட்டிக் பண்ணாம எந்த ஒரு முடிவு எடுக்க மாட்டாங்க. அவங்க சைன் பண்ணிருக்காங்கன்னா ஏதாச்சும் கண்டிப்பா ஒரு காரணம் இருந்துதான் ஆகணும். அவங்க ஹாஸ்பிட்டல்ல கியூர் ஆகி வர வரைக்குமே நீங்க கொஞ்சம் வெயிட் பண்ணலாம், இல்லைன்னா இந்த பையனை உங்க கூட வச்சுக்கலாம்ட்டு இந்த மாதிரி கேட்டுட்டு உனக்கு ஓகே தானடா அப்படின்னு இந்த குட்டி பையன் கேட்டா எனக்கு ஓகே தான் அப்படின்னு சொல்றான். அவனுக்கு ஓகே தான், உங்களுக்கு ஓகேவான்ட்டு நம்ம ஹீரோன் கிட்ட கேட்டா அவ ஒரு செகண்ட் கூட யோசிக்கல, நாங்களே இவனை வச்சுக்கிறோம் அப்படின்னு ரொம்ப ஹாப்பியா சொல்றான். பட் நம்ம ஹீரோ கொஞ்சம் தயங்குறான். இல்லங்க நான் என்ன சொல்ல வாரான்ட்டு கேட்கும்போது அந்த அக்கௌண்ட்ஸ் கவனிக்கக்கூடிய லேடி என்ன சொல்றாங்க, பாருங்க அவங்க ஹாஸ்பிட்டல்ல இருந்து சரியாகி வர வரைக்கும் நாங்க அவங்களுடைய விஷயத்துல நாங்க தலையிட முடியாது, அவங்க சரியாகி வந்ததுக்கு அப்புறமா நானே உங்களுக்கு கால் பண்றேன், இப்போ இவங்களை கூட்டு போங்கன்னு சொல்லிட்டு அவங்களே அனுப்பி வச்சிருந்தாங்க. அப்படியே கார்ல வரும்போது நம்ம ஹீரோனுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது. ஆனா நம்ம ஹீரோ மட்டும் தான் உருன்னு மூஞ்சி வச்சுட்டே வந்துட்டு இருக்கான். கார்ல ஏதோ சாங் வர பிளே ஆகுது, அதுக்கேற்ற மாதிரி இந்த குட்டி பையன் பாட்டு படிச்சுட்டே வரா. ஆனா நம்ம ஹீரோக்கு தான் கொஞ்சம் டென்ஷன் ஆகுது. அப்படியே வால்யூம் கம்மி பண்றான். அந்த பையனை இவங்க கூட கூப்பிட்டு போறதுல அவனுக்கு உடன்பாடே கிடையாது. அவன் மூஞ்ச பார்க்கும்போதே தெரியுது இது முட்டாள்தனமா தெரியல அப்படின்ட்டு இவங்கிட்ட சொல்லும்போது அலைக் எதுவா இருந்தாலும் நம்ம வீட்டுல போய் டிஸ்கஸ் பண்ணிக்கலாம், இப்ப அமைதியவான்ட்டு இவங்க 2 பேரும் குசு குசுன்னு பேசிட்டு வராங்க. அவ பின்னால இருந்து நம்ம பையன் என்னாச்சு, எதுவும் பிரச்சனையா, நான் எதுவும் தப்பு பண்ணிட்டானா, உங்களுக்கு எதுவும் பிடிக்கலையா அப்படின்னு கேட்கும்போது நோ ஒன்ன பதில் வச்சலாம், இது வேற மேட்டர் அப்படின்ட்டு வால்யூம் ரைஸ் பண்றாங்களா. அதுக்கேற்ற மாதிரி அவன் படிக்க கூடவே இவங்க சேர்ந்து படிக்க அலைக் நீங்க பாடலையா அப்படின்னு கேட்டதும் அவனு உருன்னு மூஞ்ச வச்சுக்கிட்டு பாடிட்டு அப்படி வீட்டுக்கு வந்து சேர்றாங்க. அப்படி நைட் ஆயிடுது. தூங்குறதுக்கு முன்னால எப்போதுமே இந்த குட்டி பையன் பிரஷ் பண்ணுவான்னு நினைக்கிறேன். அப்புறம் கொண்டு வந்த சூட் கேஸ் ஓபன் பண்ணி பார்த்தா அதுல அவனுடைய ஷர்ட் சூட் எல்லாமே பாத்தீங்கன்னா பெர்ஃபெக்ட்டா மடிச்சு வச்சிருக்கான். இந்த குட்டியோட வயசுல எப்படி இப்படிலாம் இருக்க முடியும்ட்டு அவளுக்கு கொஞ்சம் ஆச்சரியம் தான். அவளுக்கு ஒரு ரூம் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துட்டு அவங்க கூட கொஞ்சம் நேரம் பேசிட்டு அப்படியே பெட்ல படுக்க வந்தா அவனை நினைச்சு சிரிப்பாவே இருக்குது. இந்த சின்ன வயசுல எவ்வளவு ஸ்மார்ட்டா பேசுறான், எவ்வளவு கியூட்டா நடந்துக்கிறான்ல அப்படின்னு சொல்லிட்டு அவனை பத்தி பேசிக்கிட்டே பெட்ல படுக்கும்போது பக்கத்துல இவன் தூங்கிட்டு இருக்கிறானா. அந்த குட்டி பையன் வந்ததுல இருந்து இவன் சரியா கிட்ட பேசுறது இல்லன்ட்டு அவளுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்குது. அவளுக்கு சரியா தூக்கம் வரல. அப்படியே சோஃபால வெளியே உட்காந்துட்டு இருக்கா. அப்போ இவ இருக்கிறத பார்த்துட்டு அந்த குட்டி பையன் அங்க இருந்து இறங்கி வரான். அவன் ரொம்ப ஸ்மார்ட்ல அவனால புரிஞ்சுக்க முடியுது நம்ம வந்ததுல இருந்து 2 பேருக்கு இடையில ஏதோ ஒரு மனஸ்தாபம் ஏற்பட்டிருக்குன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிக்க முடியும்னு வச்சுக்கோங்களேன். நேரா நடந்து போயிட்டு ஒரு புக் ஷெல்ஃப்ல ஒரு புக் எடுத்துட்டு இது கொஞ்சம் ரீட் பண்ணி சொல்ல முடியுமான்னு கேட்கறான்.
வார் அண்ட் பீஸ்ன்னு போட்டிருக்குது. இதெல்லாம் பெரிய பசங்க படிக்கக்கூடிய புக்கு. நான் உனக்கு சின்ன குழந்தைகள் படிக்கிற ஒரு புக்கை ரீட் பண்ணவான்னு சொல்லிட்டு அவனை பெட்ல படுக்க வச்சு அவ எழுதின ஒரு கதையில இருந்து ஒன்னு சொல்லிட்டு இருக்கிறா. அதை அவன் கேட்கிறான். சூப்பரா இருக்குது இந்த கதை. ஒரு அம்மா ஸ்தானத்துல ஒரு அம்மாவாவே அவளை வந்து அவனுக்கு பிடிச்சி போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். இந்த ரூம்லயும் பக்கத்துல தூங்குறீங்களான்ட்டு வந்துட்டு கேட்கறான். அதுவும் அம்மான்னு சொல்லிட்டு தான் வந்து கேட்கறான்னு வச்சுக்கோங்களேன். ஓகே செல்லம் இங்கேயே தூங்குறேன்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே தரையிலே பெட்டு விரிச்சு தூங்குறாங்க. அப்படி விரிஞ்சு போயிடுச்சு. ரெண்டு பேருமே கண்ணு முழிக்கிறாங்க. மணி எத்தனைன்னு கேட்டா மணி 7 ஆயிடுச்சு. அலைக்கு வந்து சீக்கிரமா வேலைக்கு போயிட்டதை வந்து சொல்லும்போது அவ்வளவு சீக்கிரமா போயிட்டான்னு சொல்லிட்டு இவளுக்கே ஆச்சரியமா இருக்குது. ஆக்சுவலா நம்ம ஹீரோ வேலைக்கு போகல. அவன் கம்பெனி ரொம்ப லாஸ்ட்ல போயிட்டு இருக்குதா. அது சம்பந்தமா லோன் கேட்டு ஒரு பேங்க்ல வந்து நிக்கிறான். ஆனா ஆல்ரெடி இந்த பேங்க்ல தான் ஒரு லோன் எடுத்திருக்கான். அதனால லோன் கொடுக்க மறுப்பு தெரிவிச்சிருந்தாங்க. ரொம்ப கஷ்டமாயிருது. அப்படி கட் பண்ணா இந்த பக்கம் நம்ம போய் சீக்கிரமா எந்திரிச்சிட்டு ஆப்ரான்லாம் போட்டு கிச்சன்ல வந்து பாத்தீங்கன்னா சூப்பரா சமையல் பண்றான். நம்ம டாபிக் குக்கிங் டாபிக்ல அப்படி காய்கறிகள்லாம் நல்லா கட் பண்ணிட்டு முட்டையெல்லாம் போட்டு நல்லா பீட் பண்ணி விதவிதமா சமைக்கிறாங்க. 7 வயசு பையனுக்கு எப்படா சமையல் தெரியுங்கிற மாதிரி தான் நமக்கே தெரியும். அப்படி சமைச்சு டேபிள்ல கொண்டு அந்த பிளேட்லாம் அரேஞ்ச் பண்ணி சமைச்ச ஃபுட்லாம் எடுத்து வச்சிட்டு இருக்கான். இவன் வந்து ஒரு மாதிரி ஆச்சரியமா பாக்குறா. ரெண்டு பேருமே டேபிள் உட்காந்து அப்படி சாப்பிடும்போது கேக்குறா, நீ இதெல்லாம் எங்க கத்துக்கிட்ட, எப்படி உனக்கு சமைக்கலாம் தெரியுது அப்படின்னு கேட்கும்போது எல்லாமே அந்த போஸ்டர் கோம்ல இருக்கும் போது தான் நிறைய கத்துக்கிட்டேன்னு வந்து சொல்றான். ரொம்ப வியப்பா இருக்குது. அதே சமயம் இவனை வீட்டுக்கு கூப்பிட்டு வந்தது அவளுக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்குது. அப்பப்போ மம்மின்னு சொல்லி பேசுறான். இன்னும் கூட அவளுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது. அப்படி இந்த பக்கமா நம்ம ஹீரோ கம்பெனில வந்து ரொம்ப டென்ஷன்ல இருந்துட்டு இருக்கான். ஏற்கனவே ரொம்ப லாஸ்ட்ல போயிட்டு இருக்குதுல. இதுல வேலை பார்த்தா வேலையாட்களுக்கு நம்ம சம்பளம் கொடுக்கணும். அப்ப டாம் சொல்லிட்டு அவர் இந்த கம்பெனில கிட்டத்தட்ட 45 வருஷமா வேலை பார்க்கறாரு. எப்பன்னு தெரியுமா, நம்ம ஹீரோடைய அப்பா இந்த கம்பெனி தொடங்கும் போது, அவர் இப்ப இல்ல, அவர் தொடங்குனதுல இருந்து இப்போ வரைக்குமே அவர் வேலை பார்த்துட்டு இருக்காரு. ஒர்க்கர்ஸ்க்குலாம் இவர் தான் வந்து ஹெட் மாதிரி வச்சுக்கோங்களேன். சம்பள விஷயமா வந்து கேட்கும் போது நம்ம ஹீரோ சொல்றான், இந்த மாதிரி லாஸ்ட்ல போயிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கே தெரியுமா டாம், கொஞ்ச நாள் மட்டும் போறீங்களா, நான் எப்படியாச்சும் பணத்தை ஏற்பாடு பண்ணி நான் உங்களுக்கு சம்பளமா கொடுக்குறேன்ட்டு வந்து சொல்றான். இந்த டாம் வந்து இவன் எவ்வளவு ஸ்ட்ரகிள் பண்றான்னு சொல்லிட்டு புரிஞ்சுக்கிறாரு. இதை பத்தி வேலையாட்கள் கிட்ட வந்து எடுத்து சொல்லி பேசிட்டு இருக்காரு. அப்படி கட் பண்ணா இந்த பக்கமா நம்ம குட்டி பையன் தான் வழக்கம் போல கோட் ஷூட்லாம் போட்டு அந்த பெரியாள் தோரணையா எப்படி நிக்கான்னு பாருங்க. ஒரு டோர் பக்கமா நிக்கிறான், ஒரு ரூம் பக்கமா. இது என்ன ரூம் எப்பவுமே க்ளோஸ் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோன் கூட அதை பத்தி கேட்டா அவங்க சொல்றாங்க, அந்த ரூம்க்குள்ள நம்ம போக கூடாது, கண்டிப்பா ஒரு நாள் அந்த ரூம்க்குள்ள நான் கூப்பிட்டு போறேன்னு சொல்றாப்ல. என்ன ரூம்ட்டு தெரியல. அப்படியே வெளியே வாக் பண்ணி நடந்துட்டு வராங்க. ஒரு பார்க் போறாங்க. அந்த பார்க்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஹோம்லெஸ் மேன் இருக்கிறாரு, ஒரு பிச்சைக்காரன் வச்சுக்கோங்களேன். இவங்க ரெண்டு பேரும் அந்த பார்க்ல உட்கார்ந்து இருந்தப்போ அவரே வானட வந்து பேசுறாரு. ஏதோ காசு கீசு கேட்க தான் வந்து பேசுவாரு போல. என் பேர் வந்து மிஸ்டர் பாட்னு வந்து சொல்லிக்கிறாரு. பாக்க நல்ல ஒரு மாதிரி தான் இருக்காருன்னு சொல்லிட்டு நம்ம குட்டி பையன் கூட இந்த மாதிரி என்னுடைய பேர் எலி, இவங்க பேர் வந்து ஜோயின்னு வந்துட்டு பேசிட்டு இருக்கிறான். ஆள் பார்க்க சட்டை கிழிஞ்சு அழுக்கு பறிஞ்ச மாதிரி இருக்காரா. அதனால ஜோய் வந்துட்டு ஓகே எலி நம்ம கிளம்பலான்ட்டு அங்க இருந்து எந்திச்சு போகும்போது அவர் பின்னாலே போய் பேசுறாரு. என்ன தெரியுமா சொல்றாரு, உங்களுக்கு தெரியுமா இந்த பார்க்ல வந்துட்டு நிறைய தேவதைகள் வருவாங்க அப்படின்னு சொல்றாரு. எனக்கு தேவதைகளா? ஆமா, நைட் நேரத்துல இங்க யாருமே இருக்க மாட்டாங்க, நான் மட்டும் தான் இருப்பேன். மின்மினி பூச்சிகள் வடிவில் வந்து நிறைய தேவதைகள் வருவாங்க அப்படின்னு சொல்லும்போது அவர் சிரிக்கிறா. அவனே சிரிச்சதுக்கு அப்புறமா உங்களுக்கு என்ன வேணும்னு கேட்கும்போது இந்த மாதிரி டீயோ காஃபியோ ஏதாச்சும் குடிக்கிறதுக்கு முடிஞ்சதை கொடுங்கன்னு சொல்லும்போது கொஞ்சம் சிலரிகள் இருக்குது, அதை வந்து எடுத்து கொடுக்குறா. அதை வாங்கினதுக்கு அப்புறமா அவர் ஒரு டேட் சொல்றாரு, May 15, 2007, அதாவது 2 வருஷத்துக்கு முன்னால அப்படின்ட்டு ஒரு டேட் வந்து சொல்றாரு. அந்த டேட்டை கேட்டதும் ரொம்ப ஷாக் ஆகி போயிருந்தா. ஆக்சுவலா அவ லைஃப்ல நடந்த ஒரு மிகப்பெரிய விபத்து தான் அன்னைக்கு நடந்திருக்கும்னு நினைக்கிறேன். அது எப்படி எக்ஸாக்டா அவருக்கு தெரிஞ்சது அப்படின்னு தான் ஆச்சரியமா இருக்குது. உங்களுக்கு எப்படி தெரியும் வந்துட்டு கேட்கும்போது நான் இங்க தான் சுத்திக்கிட்டு இருக்கிறேன், இங்க நடக்கிற சகலமும் எனக்கு தெரியும் அப்படின்ட்டு ஒரு மாதிரி ஸ்ட்ரேஞ்ச் சொல்லிட்டு அவர் படுக்க போறாரு. யாரா இருக்கும்னு ஒரு மாதிரி வியப்பா பாக்குறா. சரி இங்க உள்ள பிச்சைக்காரனா இருக்கும், ஞாபகம் வச்சிருப்பான்னு நினைக்கிறேன் அப்படின்னு சாதாரணமா எடுத்துக்கிட்டு அங்க இருந்து போயிருந்தான்னு வச்சுக்கோங்களேன். நேராளுடைய புக் ஸ்டோருக்கு தான் இவனை கூப்பிட்டு வரா. அங்கதான் அம்மா இருக்கிறாங்கல்ல. அம்மா எலியை பார்த்ததும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. ஏன்னா ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் தன்னுடைய பொண்ணு இப்போ ஹாப்பியா இருக்கிறது நினைச்சு அவங்களுக்கு சந்தோஷமா இருந்தாலும் இந்த பையன் ரொம்ப கியூட் ஸ்மார்ட் அதெல்லாம் சொல்லி வச்சிருப்பான்னு நினைக்கிறேன். கொஞ்ச நேரத்திலே பேசுனதுமே அவங்களுக்கு கூட அவனை ரொம்ப பிடிச்சி போயிடுது. நல்லா சுட்டித்தனமா மெச்சூரா பேசுறான்னு சொல்லிட்டு அப்ப நம்ம ஜோய்க்கு ஒரு போன் வருது. அவ வெளியே போன் பேச போயிருந்தா. அந்த கப்ல ஹீரோனுடைய அம்மா வந்து ஒரு பேரண்ட்ஸ் ஸ்தானத்துல அவங்க நல்லா ஜாலியா பேசிட்டு இருக்காங்க. போன் பேசிட்டு வந்ததுக்கு அப்புறமா என்னாச்சு, யார் கால் பண்ணா அப்படின்னு வந்து கேட்கும்போது இந்த மாதிரி கம்பெனில ஏதோ பிரச்சனையா, அலைக் தான் கூப்பிட்டான்ட்டு வந்துட்டு சொல்லிட்டு ஓகே நாங்க கிளம்புறோம்ட்டு அங்க இருந்து கிளம்புறாங்க. அதே சமயம் இந்த பக்கமா நம்ம டாம் வந்து ஒர்க்கர் கிட்ட கன்வின்ஸ் பண்ணி பேசிட்டு இருக்காருல சம்பள விஷயமா. ஆனா அவங்க வந்துட்டு இல்ல முடியவே முடியாது, எங்களுக்குன்ட்டு ஒரு குடும்பம் இருக்குது, இனிமேல் இந்த கம்பெனில எங்களால வேலை பார்க்க முடியாதுன்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பி போறாங்க. நம்ம ஹீரோ எவ்வளவு தடுத்து பார்த்தோம் அவங்க பாடுக்க போறாங்க. டாம் கூட போயிடுவாரான்னு நினைச்சா இல்ல, எத்தனை வருஷமா இங்க வேலை பார்த்துட்டு இருக்காரு, நான் எப்படி சார் போவேன், உங்க அப்பா காலத்துல இருந்து நான் வேலை பார்க்கறேன், கண்டிப்பா ஒரு காலத்துல இந்த கம்பெனி எவ்வளவு பிரபலமா இருந்துச்சோ அதே மாதிரி பழைய நிலைமைக்கு திரும்பன்ட்டு எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குன்னு சொல்லிட்டு அவனுக்கு ஆறுதல் சொல்லிட்டு அங்க இருந்து அவர் பாடுக்க போறாரு. அப்பதான் ஹீரோனும் ஏலியும் அங்க இருந்து வராங்க. என்ன ஆச்சுன்னு வந்துட்டு கேட்கும்போது ஆக்சுவலா இவங்க கம்பெனி லாஸ்ட்ல போகிறதுக்கு காரணமே இவங்க 50 வருஷத்துக்கு முன்னால அவுட் ஆஃப் ஃபேஷன்ல இருக்கக்கூடிய டாய்ஸ் வச்சு நடத்திட்டு வராங்கல்ல, அதனால புதுசா வந்திருக்கிற எலக்ட்ரானிக் டாய்ஸ் எல்லாம் நடத்தக்கூடிய கம்பெனியை இவங்களால பீட் பண்ண முடியல. அதனால தான் ஒரு மிகப்பெரிய சர்க்கிள் ஏற்பட்டிருக்குது. அதை நிவர்த்தி பண்றதுக்காக, அதாவது அந்த எலக்ட்ரானிக் டாய்ஸ் எல்லாம் வந்துட்டு வெளிநாடுல இருந்து இம்போர்ட் பண்றதுக்காக
லோன் கேட்டு போனேன், பட் லோன் கொடுக்கலன்னு சொல்லும்போது இவ சொல்றா, அதான் நம்ம வீடு இருக்குல்ல, அந்த வீட்டோட பத்திரத்தை வச்சு லோன் வாங்க வேண்டியதான்ட்டு கேட்டா. ஆக்சுவலா இவளுக்கு தெரியாமலே அந்த வீட்டு பத்திரத்தை வச்சு ஆல்ரெடி லோன் வாங்கியிருப்பான் போல. அந்த விஷயமே இவளுக்கு இப்பதான் தெரிய வருதுன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம ஹீரோனுக்கு சம கோவமா வருது. ரெண்டு பேரும் வாக்குவாதம் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த பக்கமா நம்ம குட்டி பையன் புதுசா வந்திருக்கிற ஒரு ஹெலிகாப்டர் டாய் வச்சு விளாண்டுட்டு இருக்கான். நம்ம ஹீரோன் வந்துட்டு, நீ எனக்கு தெரியாம நீ எப்படி வீட்டை அடமானம் வைக்க முடியும்னு சொல்லிட்டு கோபப்பட்டு, வா எலி போகலாம்ட்டு அவங்க பாட்டுக்கு கோபப்பட்டு போயிருந்தாங்க. அப்படி வெளியே வந்து ரொம்ப கண் கலங்கி ஆள ஆரம்பிச்சிருந்தாங்க. ஆக்சுவலா என்ன கதைன்னு கேட்டீங்கன்னா, நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் லவ் பண்ணி வீட்டை எதிர்த்து தான் மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்க. ஸோ தனக்கு தெரியாம இப்படி பண்ணதை நினைச்சுதான் அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது. பட் இந்த குட்டி பையன் வந்துட்டு அவங்கள வந்து சமாதானப்படுத்தி வீட்டுக்கு கூப்பிட்டு போறான். அப்படி ரிலாக்ஸா உட்காந்து டிவி பார்த்துட்டு இருந்தப்போ இனிமே அவங்கள பத்தி தெரிஞ்சுக்கலாமேன்னு சொல்லிட்டு அவங்கள பத்தி கேட்கறான். அவங்க சொல்றாங்க, ரெண்டு பேருமே ஸ்கூல் டைம்ல இருந்து லவ் பண்ணி தான், அதாவது வீட்டை எதிர்த்து தான் மேரேஜ் பண்ணிக்கிட்டோம். அந்த டைம்ல நாங்க எவ்வளவு அவுட்டிங் போவோம், ஃபன் பண்ணுவோம், ஜாலியா இருப்போம் தெரியுமா. ஆனா அதெல்லாம் இப்ப இல்ல. அதுவும் ஒரு இன்சிடென்ட் நடந்ததுக்கு அப்புறமாட்டு இப்படி அவங்களே வந்துட்டு மனசுல படத்தை பத்தி வெளிப்படையா சொல்லிட்டு இருக்காங்க. அப்புறம் தான் யோசிக்கிறாங்க, இவன் சின்ன பையங்கிறதே மறந்து நம்ம பாட்டுக்கு என்னத்தையோ இவங்கிட்ட உளறி பேசிக்கிட்டு இருக்கிறோமேன்னு சொல்லிட்டு, என்ன சைக்காட்ரி டாக்டர் மாதிரி ட்ரீட் பண்றியா, நீ பேசுறத பார்த்தா உனக்கு வயசு ஏழுன்னு சொன்னா எவனும் நம்ப மாட்டான்டா, இந்த பிஞ்சு வயசுலேயே நீ வாழ்க்கையை அனுபவிச்சு குடிச்ச மாதிரிலாம் பேசிக்கிட்டு இருக்கிற அப்படின்ட்டு சொல்லிட்டு, ஓகே ஓகே நாளைக்கு வந்து நம்ம ஸ்கூலுக்கு போக போறோம், அதாவது நான் ஸ்கூல்ல போய் சேர்க்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு மறுநாளே வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்கூல்ல வந்து சேர்க்கிறாங்க. ஸ்கூல் அவனுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குது. ஆனா நம்மால லஞ்ச் டைம்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு டாக்ஸியை பிடிச்சி நேரா நம்ம ஹீரோடைய டாய் கம்பெனிக்கு வந்துருந்தான். அந்த டாய்ஸ் கம்பெனிக்கு அங்க ஹீரோ வந்து பாத்தீங்கன்னா வேலை நடக்காததுனால அவன் பாட்டுக்கு தூங்கிட்டு இருக்கான். இவன் என்ன பண்றானா, சும்மா சாம்பிளுக்காக வாங்கி வச்ச ஒரு எலக்ட்ரானிக் ஹெலிகாப்டர் ஒன்று இருக்குது, அதை எடுத்து அவன் மேல விட்டு விளையாண்டுட்டு இருக்கிறான். திடீர்னு கண்ணு முழிச்சு பயந்து போயிருந்தான். டே ஏலி நீங்கடா பண்ணிக்கிட்டு இருக்கிற அப்படின்னு வந்து கேட்கும்போது, ஒன்னுல டேடு உங்களுக்கு உதவி பண்ணலாம் சொல்லி தான் வந்தேன் அப்படின்னு வந்து சொல்றாப்ல. உதவி பண்ணணுமா, நீ ஸ்கூல்ல எல்லாம் இருக்கணும், எப்படி இங்க வந்த, யார் உன்னை கூப்பிட்டு வந்தான்ட்டு கேட்கும்போது, ஒன்னுல டேட் நான் டாக்ஸியை பிடிச்சி வந்தேன் அப்படின்னு வந்து சொல்றான். டாக்ஸி பிடிச்சி வந்தியா, டே வா உன ஸ்கூல்ல கொண்டு விடுறேன் அப்படின்ட்டு அங்க இருந்து கிளம்புறதுக்கு முன்னால, இங்க பாரு ஏலி என்ன டேட்னு சொல்லி கூப்பிடாத, என்ன அலைக்னே சொல்லி கூப்பிடுன்னு சொல்றாப்ல. ஆக்சுவலா இந்த டேட் சொல்றது வந்து அவ்வளவு சீக்கிரமா அவனால ஏத்துக்க முடியல. மத்தபடி அந்த பையன் மேல எந்த ஒரு வெறுப்புலாம் கிடையாது. அங்க இருந்து கிளம்புறதுக்கு முன்னால சாம்பிளுக்காக வாங்கி வச்சிருக்கிற அந்த எலக்ட்ரானிக் டாய்ஸ் எல்லாம் வந்து காமிக்கிறான். இதெல்லாம் இருந்து கூட எதுக்கு கம்பெனி லாஸ்ல போகுதுன்னு கேட்கும்போது, இதை இம்போர்ட் பண்றதுக்கு தான் நம்ம கிட்ட பணம் இல்லையே அப்படின்னு சாதாரணமா அந்த சின்ன பையன் கிட்ட பேசிட்டு அப்படியே வீட்டுக்கு வரான். வீட்டுக்கு வந்து ஜோயி நம்ம ஏலியை பிடிச்சி திட்டுறாங்க. சொல்லாம கொள்ளாம ஸ்கூல்ல இருந்து வந்துட்டான்ல, அங்க இருந்து போன் பண்ணி சொல்லிப்பாங்க நினைக்கிறேன். அப்பெல்லாம் வரக்கூடாது ஏலி அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ ஒரு ஃபுட் டெலிவரிக்கார வந்து நிக்கிறான். நாங்க ஆர்டர் பண்ணலன்னு சொல்லும்போது ஆக்சுவலா ஆர்டர் பண்ணதே நம்ம ஏலி தான் போல. நம்ம ஹீரோ கூட சிரிக்கிறான். அப்படியே மூணு பேருமே உட்காந்து டின்னர் சாப்பிட்டு இருக்காங்க. அதுவும் அவங்க ரெண்டு பேருமே இது வரைக்கும் டேஸ்ட் பண்ணாத நிறைய வெரைட்டியான டிஷஸ், அதுவும் சைனீஸ் போல, அதெல்லாம் எப்படி சாப்பிடணும் அவங்களுக்கு சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கிறான். நம்ம ஹீரோக்குலாம் அந்த ஃபுட்டா ரொம்ப பிடிச்சிருக்குது. நல்லா ருசிச்சு சாப்பிட்றானா, நல்லா டேஸ்டா இருக்குல்ல அப்படின்ட்டு நம்ம ஹீரோன் முகத்தை பார்க்கும்போது ஆக்சுவலா அவங்க ரெண்டு பேர் கடல அந்த வீட்டை அடமான வச்ச மேட்டரை இன்னும் சால்வ் பண்ணல நினைக்கிறேன். அதான் இவனை வந்துட்டு ஒரு மாதிரி முறைச்சு பாக்குறாங்க. சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் அப்படியே பிளேட் வாஷ் பண்ணிட்டு இருக்கானா. அப்படியே அங்க இருந்து வரா. இவனுக்கு எப்படி இந்த ஃபுட்லாம் வந்து ஆர்டர் பண்ண தெரிஞ்சது, நல்ல பையனா இருக்கிறான்ல அப்படின்னு சொல்லிட்டு பேசியிருந்தப்போ இனிமே அவங்க கோவம் தனியா தானே இருக்கிறாங்க. அப்போதான் இவன் மனசளவுல கேட்கறான், என்ன மன்னிச்சிரு, நான் அப்படி உனக்கு தெரியாம பண்ணிருக்க கூடாதுன்னு சொல்லிட்டு, இங்க பாரு நீ பயப்படுற மாதிரி எதுவுமே ஆகாது, நம்ம வீட்டை மீட் எடுப்பேன், கடனெல்லாம் அடைப்பேன், ஏதாச்சும் ஒரு வழியை நான் கண்டுபிடிப்பேன்ட்டு அவளுக்கு ஒரு நம்பிக்கையை கொடுக்குறான். அப்புறம் நைட் பெட்ல தூங்குறதுக்கு முன்னாடி நம்ம ஏலி வந்து பாத்தீங்கன்னா டெடி பேர் மாதிரி ஒரு பொம்மை வச்சிருக்கான். அந்த பொம்மையை பார்த்ததும் இந்த பொம்மை உனக்கு எங்க கிடைச்சதுன்ட்டு நம்ம ஜோய் வந்து கொஞ்சம் ஹரரா கேட்கற மாதிரி கேட்கறான்னு வச்சுக்கோங்களேன். நீங்க சொன்னீங்களா அந்த ரூம் குள்ளார போக கூடாதுன்ட்டு, அங்க இருந்து தான் எடுத்தேன்ட்டு சொல்லும்போது அந்த பொம்மையை டக்குன்னு புடுங்கிட்டு, இங்க பாரு ஏலி அந்த ரூம் குள்ளார போக கூடாதுன்னா போக கூடாது புரிஞ்சதா அப்படின்னு சொல்லிட்டு அதட்டுற மாதிரி ஒரு மாதிரி பேசிட்டு போறாங்க. என்ன காரணம் தெரியல. ஆனா பட் நம்ம குட்டி பேருக்கு கொஞ்சம் கஷ்டமாயிருது, பாக்கிறதுக்கே பாவமா இருக்குது. அப்புறம் நைட் எல்லாருமே தூங்குனதுக்கு அப்புறமா அந்த ஹோம்லெஸ் மேன் அந்த பார்க்ல இருப்பார்ல, அவங்க வீடு பக்கமா தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன், அவரை பாக்குறதுக்காக அங்க இருந்து போறான். அன்னைக்கு பார்த்ததுக்கு அப்புறம் இப்பதான் அவரை பார்க்க போறான்னு பார்த்தா இல்ல, அதுக்கப்புறம் பல முறை இவங்க மீட் பண்ணிருக்காங்க, நல்லா ஃப்ரெண்டா கூட இருக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். அவரும் கேட்கிறாரு, வீடு என்ன உனக்கு செட் ஆயிடுச்சா, நல்லா பாசமா நடந்துக்கிறாங்களான்ட்டு வந்து கேட்கும்போது, நல்லா பாசமா நடந்துக்கிறாங்க, அக்கறையா கவனிச்சுக்கிறாங்க, ஆனா என்ன ரொம்ப நாளைக்கு என்னால தாங்க இருக்க முடியாது, அது நினைச்சதான் எனக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்குன்னு சொல்றான். என்ன சொல்றான் அப்படின்ட்டு எனக்கு ஒன்றும் புரியல. அவரும் சொல்றாரு, இங்க பாரு எதுவா இருந்தாலும் கொஞ்சம் டைம் எடுத்துக்கும், ஃப்ரீயா விடு அப்புறம் பாத்துக்கலாம் அப்படின்னு வந்துட்டு அவர் சொல்றாப்ல. என்னத்தை பத்தி பேசுறாங்கன்னு தெரியல, போக போக பாத்துக்கலாம். அப்படி கட் பண்ணா இந்த பக்கமா நம்ம டாய்ஸ் கம்பெனி தான் நம்ம ஹீரோ பாக்குறதுக்காக ஒருத்தர் வராரு. இவர் யாருன்னு கேட்டீங்கன்னா இந்த டாய்ஸ் கம்பெனி, ஐ மீன் டாய்ஸ் எல்லாம் வைக்கிறதுக்கு வந்து பெரிய பெரிய டாய் ஸ்டோர்லாம் வச்சிருப்பாங்க, நிறைய பிரான்ச்சஸ் எல்லாம் வச்சிருப்பாங்க, அப்படிதான் ஒரு பிசினஸ் மேன் இவரு. சோ இவங்க அப்பா காலத்துல இருந்து இவர் நிறைய ஸ்டாக் இங்க இருந்து எடுத்துட்டு போயிருக்காரு. பட் இப்போ அவுட் ஆஃப் ஃபேஷன் அப்படிங்கறதுனால ஸ்டாக் எடுக்க முடியாது. பட் இந்த இடத்தை வித்தீங்கன்னா சொல்லுங்க, அதை வாங்குறதுக்கு எனக்கு தெரிஞ்ச ஒரு ஆள் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஆனா நம்ம ஹீரோக்கு சம கோவம் வருது. இங்க பாருங்க எங்க அப்பா இது ஸ்கிராச்ல இருந்து ஆரம்பிச்சது, இதை என்னால விற்க முடியாது, லோன் கேட்டு பார்த்துட்டா லோனும் கிடைக்கல, ஏதாச்சும் ஒரு சின்ன லைன்லயாச்சும் நம்ம ப்ராடக்ட்டை வந்து சேல் பண்ண முடியுமான்ட்டு வந்துட்டு ஐடியா கேட்டா என்னால முடியாதுப்பா, நீ வேற ஏதாச்சும் ஒரு ஐடியா இருந்தா என்கிட்ட வந்து கொண்டு வா, அதை பத்தி நம்ம பேசி டிஸ்கஸ் பண்ணிக்கலான்ட்டு அவர் அங்க இருந்து போயிருந்தார். என்ன பண்றதுன்னு தெரியல, ரொம்ப மனசு கஷ்டமா இருக்குன்னு சொல்லிட்டு அப்பாவுடைய கலரை பக்கமா போய் நின்னுட்டு, ஒருவேளை அந்த கம்பெனி வித்துற
விட்டுலாமாங்கிற ஒரு மைண்ட் செட்ல கலர் பக்கமா நின்று பேசிட்டு இருக்கிறான். அப்ப என்ன மன்னிச்சிருங்கப்பா, நீங்க கட்டி அமைச்ச இந்த மிகப்பெரிய கம்பெனியை என்னால மீட்டு கொண்டு வர முடியுமான்னு தெரியல, ரொம்ப குழம்பி போயிருக்கிறேன், என்ன பண்ணதுனே தெரியல, ஒருவேளை இப்ப நீங்க இருந்திருந்தா கூட என்ன சொல்லுவீங்க என்னால புரிஞ்சுக்க முடியுதுன்ட்டு சொல்லும்போது பின்னால இருந்து ஒரு குரல், உங்க அப்பா இப்ப இருந்திருந்தா என்ன சொல்லிருப்பாருன்ட்டு சொன்னதும் டக்குன்னு திடுக்குன்னு பயந்து போயிட்டு யாருன்னு பார்த்தா நம்ம அந்த ஹோம்லெஸ் மேன் தான். யார் நீங்க அப்படின்னு வந்துட்டு கேட்கிறான். என் பேர் வந்துட்டு மிஸ்டர் பாட், நான் இங்க கலரைகள்ல வந்து கிளீன் பண்ணி அதுல ஏதாச்சும் பணம் கொடுப்பாங்க, அப்படி ஒரு வேலை பார்த்துட்டு இருக்கேன்னு வந்துட்டு சொல்லிட்டு இருக்க, நீங்க உங்க அப்பா கலரையை பார்த்து பேசிட்டு இருந்தீங்கல்ல, அதை நான் கேட்டுட்டு தான் இருந்தேன், அதான் உங்க அப்பா இப்போ உயிரோட இருந்திருந்தா என்ன சொல்லிருப்பாருன்ட்டு உங்ககிட்ட நான் கேட்டேன்னு சொல்லும்போது, யாரா பாக்குறதுக்கு ஒரு வித்தியாசமா இருக்கிறான் அப்படின்ட்டு கொஞ்சம் யோசிக்கிறாப்ல. அவரும் கேட்கிறாரு, சொல்லுங்க என்ன சொல்லிருப்பாரு அப்படின்ட்டு கேட்கும்போது, எங்க அப்பா இப்போ உயிரோட இருந்திருந்தா என்ன சொல்லிருப்பாரு அப்படின்னு கொஞ்சம் டீப்பா யோசிக்கும் போது தான், கண்டிப்பா அந்த கம்பெனியை என்ன விற்க சொல்ல மாட்டாரு, அதை எப்படியாச்சும் மீட்டு கொண்டு வர சொல்லுவாரு, ஏதாச்சும் ஒரு வழியை பார்க்க சொல்லுவாரு, இதுதான் சொல்லிருப்பாருன்ட்டு சொல்லும்போது, அவ்வளவுதான் வேற என்ன, அதுக்கான வழியை தெரியுங்க, கம்பெனி போய் மீட்டு கொண்டு வாங்க, இதுக்கு போட்டு இங்க வந்துட்டு பேசிக்கிட்டு போங்க போங்க அப்படின்ட்டு அவர் பாட்டுக்க மோட்டிவேட்டா பேசி போய்கிட்டே இருக்கிறாரு. இவனுக்கு என்னமோ அப்பாவே நேர்ல வந்து அட்வைஸ் பண்ணிட்டு போன மாதிரி ஃபீல் கொடுக்குது. ஒரு நாள் கம்பெனில நம்ம ஹீரோ வந்துட்டு வேலை சம்பந்தமா ஏதோ ஒரு வேலை பார்த்துட்டு இருக்கிறான். அப்ப நம்ம குட்டி பையன் அந்த எலக்ட்ரானிக் ஹெலிகாப்டர் வச்சு அந்த டாயை வச்சு விளாண்டுட்டு இருக்கான்னு வச்சுக்கோங்களேன். ஆக்சுவலா அது வந்துட்டு அப் அண்ட் டவுன் மட்டும் தான் போகும், சைட்ல போகாது. ஆனா இவன் சைட்ல வந்துட்டு மூவ் பண்ணி பறக்க வைக்கிறான். அதை பார்த்து நம்ம ஹீரோ, ஹேலி இதை நீ எப்படி பண்ணன்ட்டு வந்து கேட்கும்போது, அந்த ரிமோட் கண்ட்ரோல் வந்து யூரோப்பியன் மாடலாம், அதுல அப்ஸ் அண்ட் டவுன் மட்டும் தான் இருக்குது, சைட்ல போற மாதிரி கொடுக்கல போல. ஆனா இவன் நம்ம பைய குட்டி பைய அதை கண்டுபிடிச்சு சரி பண்ணி சைட்ல பறக்கிற மாதிரி பறக்க வைக்கிறான். அதை பார்த்து நம்ம ஹீரோக்கு அவ்வளவு ஆச்சரியமா இருக்குது. ஆமா நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு வந்து கேட்கும்போது, ஆக்சுவலா நம்ம ஹீரோ எப்படியாச்சும் இந்த கம்பெனியை மறுபடியும் மீட்டு கொண்டு வரதுக்காக நிறைய ஐடியாஸ்லாம் வந்து கிரியேட் பண்ணிட்டு இருப்பான்னு நினைக்கிறேன். அதை பத்தி சொல்றான். அண்ட் கூடவே அந்த கம்பெனில வந்து பாத்தீங்கன்னா ஒரு மேப் ஒன்று இருக்குது, லெகோ லேண்ட் சொல்லிட்டு, அங்க சின்ன வயசுல இருந்து போகணுங்கிற ஒரு ஆசை கனவு போல. பட் அங்க போறதுக்கு தான் டைம் கிடைக்கலன்னு வந்து சொல்லிட்டு இருக்கிறான். அப்புறம் அவங்களுடைய வேர் ஹவுஸ்ல போயிட்டு அவுட் ஆஃப் ஃபேஷன்ல இருக்கக்கூடிய அந்த பழைய பொம்மைகள்லாம் வந்துட்டு நிறைய இருக்குது, அதெல்லாம் வந்து எடுத்து காமிச்சிட்டு இருக்கிறான். அதுல நம்ம குட்டி பையலுக்கு ஒரு ரஷ்யன் டால்ஸ் மாதிரி ஒன்று இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அது அவனுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது, அது ஒரு காலத்துல ரொம்ப ஃபேமஸ் அப்படின்ட்டு சொல்லிட்டு, இந்தா இதை நீயே வச்சுக்கோன்னு சொல்லிட்டு நம்ம எலிகிட்ட வந்து கொடுக்குறாப்ல. அப்புறம் மறுநாள் வந்துட்டு நம்ம ஏலி, நான் உங்களை ஒரு இடத்துக்கு கூப்பிட்டு போறேன்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே ரொம்ப தூரத்துக்கு கார் டிரைவ் பண்ண வச்சு, அதாவது மேப்பை பார்த்துக்கிட்டே வந்து ட்ரை பண்ண வச்சு ஒரு இடத்துக்கு கூப்பிட்டு வரான். எங்கன்னு பார்த்தா நம்ம ஹீரோடைய கம்பெனில லெகோலான்னு சொல்லிட்டு ஒரு மேப் இருந்துச்சு, அங்க கூட அவனுக்கு போகணும்னு சொல்லிட்டு சின்ன வயசுல இருந்த ஆசை கூட சொல்லியிருந்தானே, அது அவனுக்கு மட்டும் இல்ல நம்ம ஹீரோனுக்கு கூட சின்ன வயசுல இருந்து ஆசை தான் போல. அங்கதான் கூப்பிட்டு வரான். அங்க பார்த்ததுமே ரெண்டு பேருக்கும் சம குஷியா இருக்கு. ஆக்சுவலா வந்துட்டு இது கிட்ஸுக்கான ஒரு தீம் பார்க் மாதிரி தான் வச்சுக்கோங்களேன். அங்கதான் போயிட்டு ரெண்டு பேரையும் வற்புறுத்தலா சின்ன பசங்க ரைட் பண்ணக்கூடிய அந்த ட்ரெயின் வண்டியா இருக்கட்டும் அதுல ஏத்து விட்டு ஜாலியா அவங்கள ஃபன் பண்ண வைக்கிறான். அப்புறம் சின்ன பசங்க கார் டிரைவ் எல்லாம் பண்ணுவாங்க, அப்படி ஒரு கார் சின்ன கார் இருக்குது, அதுலலாம் டிரைவ் பண்ணி அதை ஓட்டி முடிச்சதுக்கு அப்புறமா லைசன்ஸ் எல்லாம் கொடுப்பாங்க போல, லெகோ லாண்டுக்குன்னு சொல்லிட்டு ஒரு லைசன்ஸ். அந்த லைசன்ஸ் நம்ம குட்டி பையில கொடுக்கும்போது நம்ம ஹீரோ சின்ன பழத்தனமா எனக்கு கொடுங்க அப்படின்னு வந்துட்டு கேட்கறான். அவனுக்கு ஒரு லைசன்ஸ் மாதிரி கொடுக்குறாங்க, எனக்கு மட்டும் தானா என் ஒய்ஃபுக்கும் சேர்த்து கொடுங்கன்ட்டு வந்துட்டு இப்படி சின்ன பழத்தனமா அவங்க கவலைகள்லாம் மறந்துட்டு ரொம்ப ஜாலியா இருக்கிறாங்க. அதுலயும் நம்ம ஹீரோ ஹீரோயின் தான் அவங்க ரெண்டு பேருக்கு இடையில ரொம்ப ஹாப்பியா இருக்குது. ஏன்னா அவங்களுடைய மனஸ்தாபத்தெல்லாம் விட்டுட்டு ரொம்ப குஷியா இருக்காங்கன்னு சொல்லலாம். ஐஸ்கிரீம் சாப்பிட்றது என்ன, அந்த ரோலர் ஸ்கேட் பண்றது என்னன்ட்டு அந்நாள் முழுவதும் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஃபன்னா ஜாலியா ரொம்ப சந்தோஷமா அந்த நாள் முழுவதும் வந்து கழிக்கிறாங்க. தூங்குறதுக்கு முன்னால எப்போதுமே நம்ம ஹீரோயின் தானே நம்ம குட்டி பையலுக்கு வந்துட்டு இந்த கதைகள்லாம் சொல்லி தூங்க வைப்பா. இப்ப நம்ம ஹீரோயின் வந்துட்டு அவனுக்கு கதைகளை ரீட் பண்ணி சொல்லிட்டு இருக்கிறான். நம்ம ஏலி அவனுக்கு ரொம்பவே பிடிச்சு போயிருது. ஏன்னா என்னதான் கஷ்டம் கவலைகள் இருந்தாலுமே இவன் வந்ததுக்கு அப்புறமா கொஞ்சம் கொஞ்சம் ஒரு மனமாற்றம் ஏற்பட்ட மாதிரி தெரியுது, பிரச்சனைகள்லாம் கொஞ்சம் குறைஞ்ச மாதிரி அவனுக்கு ஃபீல் ஆகுது. இன்னைக்கு நாள் முழுவதும் எவ்வளவு ஹாப்பியா இருந்தோம் அதுக்கு காரணமே ஏலி தான் சொல்லிட்டு ஒரு பையன் ஸ்தானத்துல ஒரு மகன் ஸ்தானத்துல வந்துட்டு அவனை வச்சு பாக்குறாப்ல. அவனை தூங்க வச்சுட்டு அப்படியே கிச்சன் பக்கமா வந்தா இவ இருக்கிறாளா, ரெண்டு பேருமே அப்படி கொஞ்சம் ரொமான்ஸா பேசிட்டு இருக்காங்க. இந்த 2 வருஷத்துக்கு அப்புறம் ரெண்டு பேரும் இப்பதான் இன்னைக்கு தான் ரொம்ப ஹாப்பியா இருக்கணும்னு சொல்லிக்கலாம். சோ நடந்த எல்லா பிரச்சனைகளுக்கும் என்ன மன்னிச்சிருன்னு சொல்லிட்டு அப்படி கிஸ் பண்ணிக்கிறாங்க. அந்நாள் இரவு ரெண்டு பேரும் ஒன்னா இருக்கிறாங்க. மறுநாள் காலையில நம்ம ஏலி வந்துட்டு பியானோ வாசித்துக்கிட்டு இருக்கிறான், ஒரு டியூன் போட்டுட்டு இருக்கான்னு வச்சுக்கோங்களேன். அந்த டியூன் அதை கேட்டதுமே இவங்க ரெண்டு பேருமே அதிர்ச்சி ஆயிட்டு வராங்க. உனக்கு எப்படி இந்த டியூன் தெரியும் வந்துட்டு கேட்கும்போது, ஆக்சுவலா இதை நான் ஃபோஸ்டர் கோம்ல வாசிப்பேன்னு வந்து சொல்றானா. ஏன் கேக்குறீங்கன்னு வந்துட்டு நம்ம ஏலி கேட்கும்போது இப்பதான் ஒரு விஷயத்தை வந்து நமக்கே சொல்றாங்க. ஆக்சுவலா நம்ம ஹீரோக்கும் ஹீரோயினுக்கும் ஆல்ரெடி இதுக்கு முன்னால ஒரு பையன் இருந்திருக்கான். அவன் ஒரு விபத்துல இறந்துட்டானா. ஆனா அவன் இருக்கும்போது நம்ம ஹீரோ தன்னுடைய பையனுக்காக இந்த டியூனை தான் வந்து எப்பவுமே வாசிப்பானா. அவன் இருந்த ஆல்பத்துல வந்துட்டு ரொம்பவும் மன வேதனையோட நம்ம ஏலிக்கு வந்துட்டு காமிக்கிறா. அண்ட் கூடவே எந்த ரூம்குள்ளார வந்துட்டு போகக்கூடாதுன்னு சொன்னாங்களோ அந்த ரூம்குள்ளாரே நம்ம ஏலி வந்து கூப்பிட்டு போயிட்டு காமிக்கிறாங்க. அவனுடைய நினைவா தான் இந்த ரூமை அவங்க வச்சிருக்காங்க போல. அதனால தான் அதுக்குள்ள போகக்கூடாதுன்ட்டு பலமுறை அவங்க சொல்லியிருக்காங்கன்ட்டு நினைக்கிறேன். ஸோ அவன் யூஸ் பண்ணப்போ எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி அந்த ரூமை அப்படியே 2 வருஷமா மெயின்டைன் பண்ணிட்டு வராங்க. ஆக்சுவலா அவங்களுடைய பையன் எப்படி இறந்து போனான்ட்டு வந்து கேட்டீங்கன்னா, ஒரு முறை நம்ம ஹீரோனும் அந்த குட்டி பையனும் ரோட்டு ஓரமா அப்படி நடந்து வந்துட்டு இருந்தப்போ அந்த பையன் ஒரு ஃபுட்பாலை போட்டு ஒரு ஆண்டு வந்துட்டே இருந்திருக்கிறான். அப்ப எதிர்பாராத விதமா பால் எடுக்க போலான்னு சொல்லிட்டு பார்க்கும்போது பின்னால வந்த காரை நம்ம ஹீரோன் கூட கவனிக்கல போல. அந்த கார் வேகமா வந்து அவங்க பையன் மேல மோதி அந்த விபத்திலே அந்த குட்டி பையன் இறந்து போயிட்டான். கிட்டத்தட்ட 2 வருஷம் ஆயிடுச்சு. 2 வருஷமா தன்னுடைய பையனுடைய இழப்பை நினைச்சு
ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்காங்க. அதுவும் தன்னுடைய கவனக்குறைவால தான் தன்னுடைய பையன் இறந்து போயிட்டான்னு நினைச்சு ரொம்ப மன கஷ்டத்துல இருந்திருக்காங்க. அதனால தான் ரொம்ப மன ரீதியாகவும் பாதிக்கப்பட்டிருக்காங்க. குழந்தை கூட அதனால தான் பிறக்கலன்ட்டு நமக்கு தெரிய வருது. ஸோ இதெல்லாம் ரொம்ப வேதனையா அழுதுகிட்டே சொல்றாப்ல. அப்படியே தன்னுடைய பையனுடைய கல்லறைக்கு ஏலியை கூப்பிட்டு போறாங்க. ஸோ ஒரு தடவை நம்ம ஏலி கூட ஒரு டெடி பேர் எடுத்து வச்சிருப்பான் தெரியுமா? அந்த டெடி பேரை தான் எப்போதுமே அவங்க பையன், அவன் பேர் சாமுவேல் போல, எப்போதுமே அதை வச்சு தூங்குவான்னு நினைக்கிறேன். அந்த டெடி பேரை கொண்டு அங்க வச்சுட்டு நம்ம ஹீரோ கூட ரொம்ப மனசு விட்டு அழ ஆரம்பிச்சுட்டான். நம்மளால புரிஞ்சுக்க முடியுது இத்தனை வருஷம் அவங்க பையனை இழந்து ரெண்டு பேரும் எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்காங்க. அப்படியே வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா நம்ம ஹீரோன் கூட இப்ப என்ன சொல்றாங்கன்னா, ஆக்சுவலா அவங்க பையனுடைய நினைவா தான் அந்த ரூமை இப்ப வச்சிருக்காங்க. அந்த ரூமை நம்ம மொத்தமா கிளியர் பண்ணிடலாமான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கிட்ட கேட்கிறா. ஏன்னா அப்பப்ப அதை பார்க்கும்போது தன்னுடைய பையனுடைய நினைப்பாவே இருக்குது. அதை நினைச்சு அவங்க வருத்தப்படுறாங்க, கஷ்டப்படுறாங்க. இப்பதான் அவங்களுக்குன்ட்டு ஒரு பையன் நம்ம ஏலி இருக்கிறான். நம்ம ஏலி நமக்கு போதும், அதை பேசாம நம்ம அந்த ரூமை கிளியர் பண்ணிடலாமான்னு இந்த மாதிரி கேட்கும்போது நம்ம ஹீரோ கூட ஓகேன்னு சொல்றான். அப்படியே ஒரு நினைப்புல பார்க்ல இருக்கிறான். அப்போ அந்த மின்மினி பூச்சி மாதிரி பெருசு பெருசா இருக்குது, அப்படியே பட்டம் போட்டு மேல பறந்துகிட்டு இருக்குது. அதை அப்படியே பார்த்துட்டே வரும்போது இந்த பக்கமா நம்ம மிஸ்டர் பாட் இருக்காருல்ல, அவரு காந்துட்டு இருக்கிறாரு. என்னங்க ஆச்சரியமா பாக்குறீங்க, அது எல்லாமே தேவதைகள், ஏஞ்சல்ஸ் அப்படின்னு சொல்லும்போது ஏஞ்சல்ஸா அப்படின்ட்டு மேல பார்த்துட்டு அப்படி கீழே பார்த்தா இவரு உட்காந்துருக்கிறாரா. அந்த கலரில் வச்சு பார்த்துருந்தான் தெரியுமா? நான் உங்களை நிறைய இடங்களை பார்த்த மாதிரி எனக்கு ஞாபகம் இருக்குது. ஆமா, நம்ம என்னைக்காச்சும் மீட் பண்ணிருக்கலாமான்னு கேட்கும்போது, அன்னைக்கு நம்ம செமெட்ரியில வச்சு பார்த்தோமே, என் பேர் மிஸ்டர் பாட் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறமா யா அவங்களை அன்னைக்கு பார்த்துட்டு போனல அப்படின்னு சொல்லிட்டு அவனும் அவர் கூட உட்காந்து பேச ஆரம்பிக்கிறான். அவனும் அறிமுகமாயிக்கிறான். என் பேர் அலெக்னு சொல்லிட்டு அன்னைக்கு ஒரு பேசிட்டு போனதுக்கு அப்புறமா தான் இவனுக்கு கொஞ்சம் ஊக்கம் கிடைச்சது. அப்படியே அவர் கூட உட்காந்து பேசிட்டு இருக்கிறான். என்னதான் பார்க்க ஒரு வியடா இருந்தாலும் பேசுறதுலாம் ஒரு ஞானி மாதிரி பேசுறாரு. ஒரு மாதிரி சோகமா இருக்கிறத பார்த்துட்டு வாழ்க்கையில் என்னதான் கஷ்ட துன்பங்கள் வந்திருந்தாலும் அது கடந்து போகணும் அப்படி இப்படின்னு சொல்றாரு. கடவுள் நம்பிக்கை இருக்கான்னு சொல்லிட்டு கேட்கிறாரு. இவன் இல்லைன்னு சொல்றான். என்கிட்ட கேட்டா கடவுள்னு ஒருத்தர் இருந்தாருன்னா என் பையன் உயிரை அவர் மாய்த்திருக்க வேண்டாம், நான் இப்படி கஷ்டப்பட வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது, எல்லாருக்குமே லைஃப்ல கஷ்டம் இருக்கதான் செய்யும். அதெல்லாம் கடவுள் நமக்கு கொடுக்கக்கூடிய ஒரு சோதனை தான். அதை நம்ம மீண்டு வாரமா இல்லையாங்கிறது தான் நம்ம கையில இருக்குதுன்ட்டு ரொம்ப தத்துவமா அவனுக்கு அட்வைஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. அப்புறம் நைட் நம்ம ஹீரோடைய அம்மாலாம் வராங்க. ஒரு டின்னர் மாதிரி போயிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம மிஸ்டர் பாட் பத்தி தான் ரொம்ப ஆச்சரியமா அவரை பத்தி தான் பேசிட்டு இருக்காங்க. அதே சமயம் நம்ம ஏலி என்ன பண்ணிட்டு இருக்கான்னா, அந்த ரஷ்யன் டால்ஸ் இவன் கொடுத்திருந்தான் தெரியுமா, அது உள்ள ஒரு மிஸ்ட்ரி பாக்ஸ் மாதிரி அதே சைஸ்ல வித்தியாசமான டால்ஸ்லாம் இருக்குது. அதெல்லாம் எடுத்து ஒன்னு அடுக்கி வச்சுக்கிட்டு இருக்கான். அப்போ அப்படி அடுக்கி வச்சுக்கிட்டு நம்ம ஏலி சொல்றானா, மிஸ்டர் பாட் அப்படிங்கிறவர் ரொம்ப மிஸ்ட்ரியானவர். அவருடைய மனசுல நம்ம என்ன இருக்குன்னு நம்மளால புரிஞ்சுக்க முடியாது. கண்டிப்பா மிஸ்ட்ரி எல்லாருமே விரும்பத்தானே செய்வாங்க அப்படின்ட்டு போற போக்குல பேச்சுவாக்குல ஒன்னு சொல்லியிருந்தான். அப்படி இந்த பொம்மையை எடுத்து வச்சுட்டு அவன் சொல்றானா, அப்போ நம்ம ஹீரோக்கு ஒன்னு ஸ்ட்ரைக் ஆகுது, ஒரு ஐடியா வருது. சொல்ல போனா அந்த ஐடியாவை ட்ரிகர் பண்ணி விட்டது நம்ம ஏலி தான் போல. ஏலி நீ ஜீனியஸ் அப்படின்னு சொல்லிட்டு நேரா வேகமா அவன் கம்பெனிக்கு போயிட்டு என்ன பண்றானா, ஏதோ ஒன்னு டிராயிங் பண்ணி டிசைன் பண்ணி காமிக்கிறான். அது ஏலிக்கு சாட்டிஸ்ஃபை இல்ல. கிட்டத்தட்ட 4-5 டிசைன்லாம் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா கடைசியா ஒன்னு பண்ணி அந்த டிசைனை நம்ம ஏலிகிட்ட காமிச்சதும் இது ஓகே அப்படின்னு சொல்றான். என்ன எது நமக்கு காமிக்கவே இல்ல. டக்குனு ஒரு பலகை எடுக்கிறாப்ல, அதை கட் பண்றாப்ல, ஒரு பாக்ஸ் மாதிரி ரெடி பண்ணி ரெண்டு பேருமே சேர்ந்து அதுல அவங்க ஸ்டாக்கா வச்சிருக்கக்கூடிய நிறைய பொம்மைகள்லாம் வச்சு ஒரு வித்தியாசமான பாக்ஸ் மாதிரி ரெடி பண்றாங்க. அது ரெடி பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா நம்ம ஹீரோ பெரிய பெரிய டாய்ஸ் ஸ்டோர்லாம் வச்சிருப்பாங்கல்ல பிசினஸ் மேன், அவங்களுக்கெல்லாம் கால் பண்ணி இப்படி என்கிட்ட ஒரு ஐடியா இருக்குது, நான் ஒரு பிரசன்டேஷன் பண்ணணும், மீட் பண்ண முடியுமான்னு சொல்லிட்டு எல்லாரையும் கூப்பிடுறான். என்ன ஐடியா, என்ன பிரசன்டேஷன் பண்ண போறாங்கன்னு தெரியல. ஆனா பிரசன்டேஷன் கொடுக்க போறது யாரு தெரியுமா, நம்ம ஏலி தான். அவனை பக்காவா ரெடி பண்ணி அவங்க கண்டுபிடிச்ச அந்த பாக்ஸை டாம் தான் எடுத்துட்டு வராரு. கம்பெனில இருந்து வேலை பார்த்து எத்தனையோ பேர் விட்டு போனாலுமே டாம் தான் கடைசி வரைக்கும் இருக்கிறாருல. கண்டிப்பா இந்த ஐடியா மார்க்கெட்ல செம்ம போட போகுது அப்படின்ட்டு ஒரு நம்பிக்கையோட மீட்டிங் ஹால் போறாங்க. ஆனா நம்ம ஹீரோ உள்ள போகாம ஏலி தான் உள்ள அனுப்பி விடுறான். அப்படியே வெளிய நின்னு உள்ள என்ன நடக்குன்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கான். ஏலி எப்படி வரும்போது அங்க இருக்கிற பிசினஸ் மேன் எல்லாம் பாக்குறாங்க. என்னடா அலெக் தான பிரசன்டேஷன் கொடுக்க போறான்னு சொன்னா, என்ன ஒரு சின்ன பையனை அனுப்பி விட்டுருக்கான்ட்டு அப்படியே ஒரு மாதிரி ஆச்சரியமா பாக்குறாங்க. நம்ம குட்டி பேல உள்ள போயிட்டு குட் மார்னிங் ஜென்டில்மேன் அப்படின்னு சொல்லிட்டு பேச ஆரம்பிக்கிறானா. தம்பி நீ யாரு அப்படின்னு கேக்குறாங்க. ஆக்சுவலா அந்த சென்ட்ல இருக்கிறாரு தெரியுமா, அவர் தான் ஒரு தடவை நம்ம ஹீரோடைய கம்பெனியை வாங்குறதுக்காக வந்திருப்பாரு. நம்ம பையன் சொல்றான், அலைக்கால இன்னைக்கு வர முடியல, என்ன பிரசன்டேஷன் கொடுக்கறதுக்காக அனுப்பி வச்சிருக்காருன்னு சொல்லும்போது அவங்களுக்கு கொஞ்சம் வேடிக்கையாவே இருக்குது. தம்பி உனக்கு வயசு எத்தனை கேட்கும்போது, சார் எனக்கு 7 வயசு ஆகுது சார் அப்படின்ட்டு சொல்றாங்க. 7 வயசா, பாக்குறதுக்கு ஒரு யங் ஜென்டில்மேன் மாதிரியே இருக்கிறியா மேன் அப்படின்னு சொல்லிட்டு பேசுறாங்க. அந்த அளவுக்கு தான் நம்மால ரொம்ப பொலைட்டா ஒரு பிரசன்டேஷன் எப்படி கொடுக்கணுமோ அந்த அளவுக்கு ரொம்ப மெச்சூரா பேச ஆரம்பிக்கிறான். அப்ப அவங்க சொல்றாங்க, இங்க பாரு குட்டி பையா, எங்களுக்கு டைம் கிடையாது, நாங்க ரொம்ப பிஸி, ஏதோ அலைக்கு கூப்பிட்டான்னு சொல்லி தான் வந்திருக்கிறோம், மேட்ருக்கு வா, என்ன விஷயம்னு சொல்லிட்டு கேட்கும்போது அங்க இருந்து நம்ம டாம் கவர் பண்ண ஒரு பாக்ஸ் ஒன்று எடுத்துட்டு வராரு. அதை கொண்டு அங்க வச்சதும் இது என்னதுன்னு கேக்குறாங்க. அதை ஓபன் பண்ணி காமிச்சா மிஸ்ட்ரின்னு சொல்லிட்டு போட்டிருக்குது கொஸ்டின் மார்க்கோட. மிஸ்ட்ரியா என்னன்னு கேட்கும்போது, இந்த மிஸ்ட்ரி பாக்ஸ்ல ஒரு 5 டாய்ஸ் இருக்குது. ஆனா அதோட விலை 3 டாய்ஸ்க்கான ரேட் தான். 3 டாய்ஸ்க்கான ரேட்டை வச்சு நாங்க 5 டாய்ஸ் உள்ள வச்சிருக்கிறோம். இதுதான் எங்களுடைய நியூ ப்ராடக்ட்னு சொல்லும்போது அந்த சென்டர்ல இருக்கிறவர் கொஞ்சம் வேடிக்கை இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி சிரிக்கிறாரு. அப்படி என்னென்ன டாய்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு நாங்க தெரிஞ்சுக்கலாமான்னு கேட்டா அதுதான் சர்ப்ரைஸ். அதனால தான் இது பேர் மிஸ்ட்ரி பாக்ஸ்னு சொல்லும்போது எல்லாருக்குமே ஒரு மாதிரி வியப்பா இருக்குது. அதுல ஒன்னாச்சும் நாங்க தெரிஞ்சுக்க வேணாமான்னு கேட்டா அது உங்களால முடியாதே, நீங்க அதை வாங்கினா தான் உங்களால தெரிஞ்சுக்க முடியும், அதுதான் மிஸ்ட்ரி. ஏன்னா பீப்புள் லைக்
லைக் மிஸ்ட்ரி. மக்களுக்கு வந்து எப்போதுமே மிஸ்ட்ரி பிடிக்கும் அப்படின்னு சொல்லும்போது அப்ப அந்த சென்டர்ல இருக்கிறவர் சொல்றாரு, கஸ்டமர்ஸ் எப்படி எதுவுமே தெரியாம ஒரு பொருளை வாங்குவாங்கன்ட்டு வந்து கேட்கும்போது அப்ப பக்கத்துல இருக்கவங்க சொல்றாங்க, சார் உங்களுக்கு இன்னும் புரியலையா, அது ஒரு மிஸ்ட்ரி சார், அவங்க உள்ள என்ன இருக்குன்னு சொல்லிட்டு தான் ஒரு ஆர்வத்துல வாங்குவாங்க, சோ அதனால தான் ஒரு மிஸ்ட்ரி பாக்ஸ். இந்த ஐடியா எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு அவர் சொன்னது மட்டும் இல்லாம பக்கத்துல ஒரு ஜப்பான் கான்ட்ராக்டர் இருக்கிறாரு, அவருக்கு பக்கத்துல ஒரு லேடி இருந்து டிரான்ஸ்லேட் பண்றாங்க, அவருக்கு கூட இந்த ஐடியா பிடிச்சி போயிருது, எல்லாருக்குமே பிடிச்சி போயிருது. சோ கண்டிப்பா அது உள்ள என்ன இருக்குன்னு ஒரு ஆர்வத்துல மக்கள் எல்லாருமே வாங்குவாங்க, அது அவங்களுக்கு சர்ப்ரைஸா இருக்கும் அப்படின்ட்டு இப்படியான ஒரு ஐடியாவில் வந்து கொண்டு வந்தது எல்லாருக்குமே இம்ப்ரெஸ் பண்ண வச்சிருது. ஃபர்ஸ்ட் இந்த ஜப்பான் நாட்டுக்காரர் தான் நாங்க இந்த ஆர்டர் எடுத்துக்கிறோம்ட்டு வந்துட்டு கேட்கும்போது நம்ம ஏலி சொல்றோம், நாங்க குறைஞ்சதே 10,000 ப்ராடக்ட் தான் கொடுப்போம்னு சொல்லும்போது 10,000 என்ன 10,000 எங்களுக்கு ஒரு 30,000 ப்ராடக்ட் வந்து கொடுங்க அப்படின்னு வந்துட்டு எடுத்ததுமே ஒரு சிக்ஸர் அடிச்ச மாதிரி வந்துட்டு கேட்குறாங்க. அவர் மட்டும் இல்லாம எனக்கு 20 எனக்கு 10 அப்படின்னு எல்லாருமே கேட்குறாங்க. நம்ம சென்டர்ல இருக்கிறவருக்கு வந்துட்டு ஆச்சரியமா இருக்குது, ஆனா அவருக்கு மட்டும் புரியவே இல்லை. அப்ப எல்லாருமே கேட்கறத வச்சு பார்க்கும்போது கண்டிப்பா இது மார்க்கெட்ல பிச்சுக்கும் அப்படின்ட்டு அவரு வந்து இந்த ப்ராடக்ட்டை இந்த ஐடியாவை நான் வாங்கிறேன்னு சொல்லிட்டு அவரும் ஒத்துக்கிறாரு. இப்படி சிறப்பான ஒரு பிரசன்டேஷன் கொடுத்ததுக்கு நம்ம ஏலிக்கு எல்லாருமே கைத்தட்டல் பாராட்டுகள் தெரிவிக்கிறாங்க. அந்த பாராட்டுகள் தெரிவிச்சதோட அங்கிருந்து நம்ம அழைக்கும்ல வந்துட்டானா தோ வந்துட்டாரே ஓனரே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோக்கும் பாராட்டுகள் தான். இப்படி ஒரு ஜீனியஸ் பையனை அனுப்பி வச்சு கலகிடப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. பின்னால இருந்து டாம் கூட, சார் நான் என்னமோ ஏதோன்னு பயந்துட்டே இருந்தேன், இவங்களாம் ஆர்டர் எடுக்கிறத பார்த்தா நம்ம ஒரு ஆளா இருந்து வேலை பார்க்க முடியுதுன்னு நினைக்கிறேன், எக்கச்சக்கமான வேலையாட்களை போடணுமே, நம்ம ஃபியூச்சரே பிரைட் ஆயிடுச்சு சார், ரொம்ப நன்றி சார்னு சொல்லும்போது நம்ம ஹீரோ கூட சொல்றான், தேங்க்யூ டாம் நீங்க எங்க கூடவே இருந்ததுக்குன்னு சொல்லிட்டு அப்படியே ரொம்ப ஹாப்பியா சந்தோஷமா வராங்க. மொத்த ஃபேமிலியும் செம குஷியா இருக்குது. ஏன்னா அவங்க லைஃபை தலைகீழ புரட்டி போட்டுச்சுல, அதுக்கு காரணம் நம்ம ஏலி தான்ல. ரொம்ப ஹாப்பியா இருக்குது. அண்ட் ஏலி கூட அப்பப்போ மிஸ்டர் அலைக்னு தான் சொல்லி கூப்பிடுறானா. அப்படி ஒரு நாள் வந்துட்டு கூப்பிடும்போது இனிமேல் உனக்கு எப்படி தோணுதோ, அதாவது முன்னால நீ டேட்னு கூப்பிட்டு இருந்த அப்படின்ட்டு உனக்கு தோணிச்சா கூட என்ன டேட்னு சொல்லி கூப்பிடலான்ட்டு இவன் அப்படி சொல்றான். ரொம்ப பாசம் வச்சு வந்து சொல்லும்போது நம்ம ஹீரோன் கூட வந்து பாக்குறாங்க. வாழ்க்கையில அவங்களுக்கு பையன் திரும்ப கிடைச்ச மாதிரியான ஒரு உணர்வே அவங்களுக்கு வந்து கொடுக்குது. அப்புறம் வழக்கம் போல தூங்குனதுக்கு அப்புறமா யாருக்குமே தெரியாம நம்ம ஹோம்லெஸ் மேன் மிஸ்டர் பார்ட்ஸ் தான் வந்து பார்க்க வரான். அவரோட வந்து நடந்ததை பத்தி சொல்றான். இப்போ இவங்க ரெண்டு பேருமே ரொம்ப ஹாப்பியா இருக்கிறாங்க. அலைக்குடைய பிசினஸ் கூட நல்ல பீக்ல போயிட்டு இருக்குது அப்படின்ட்டு ரொம்ப சந்தோஷமா சொல்லும்போது ஓகே, ஆனா இதையும் தவிர்த்து நீ ஒரு விஷயம் பண்ணணுமேன்ட்டு மிஸ்டர் பார்ட் வந்து நம்ம ஏலியோடைய காதல் என்னமோ சொல்றாரு, என்னன்னு தெரியல. மறுநாள் இவங்க மூணு பேருமே சேர்ந்து நம்ம பாட்டை கிறிஸ்மஸ்க்காக அவங்க வீட்டுக்கு இன்வைட் பண்றாங்க. நம்ம கம்பெனியோட டாய்ஸ் அந்த மிஸ்ட்ரி பாக்ஸ் தான் எங்க பார்த்தாலும் சேல் ஆகுது, அடிபடியா வித்து தழுது. கம்பெனில வந்து பாத்தீங்கன்னா எக்கச்சக்கமான வேலையாட்களை போட்டு ஏராளமான அந்த மிஸ்ட்ரி பாக்ஸ் தயாரிச்சு எக்ஸ்போர்ட் பண்றாங்க. நம்ம ஹீரோக்கு ஏகப்பட்ட ஆர்டர் வருது. எப்படியோ ஒரு வழியா அவருடைய கடனையும் அடைச்சி வீட்டு பத்திரத்தையும் திருப்புறாப்ல. அவங்களே நேரடியா அந்த டாய் ஸ்டோர்ல வந்து பார்க்கும்போது எக்கச்சக்கமான பேர் வந்து அந்த மிஸ்ட்ரி பாக்ஸ் வாங்கிட்டு போறத பார்த்து நம்ம ஹீரோனுக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்குது. அப்புறம் என்ன அப்படியே கட் பண்ணா கிறிஸ்மஸ் தான். மிஸ்டர் பார்ட் கூட வந்திருக்காரு. அவர் குளிச்சு பல நாளா இருக்கும் போல அவரை குளிக்க வச்சு அவருக்கு புது ட்ரெஸ் எல்லாம் போட்டு விட்டு ரொம்ப ஹாப்பியா கிறிஸ்மஸ் வந்து செலிப்ரேட் பண்றாங்க. அவர் கூட ரொம்ப சந்தோஷமா இருக்குது. ஃபங்க்ஷன்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அங்க இருந்து கிளம்பும் போது நம்ம மிஸ்டர் பார்ட்டுக்கு நம்ம ஹீரோன் வந்து பாத்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் பணத்தை வந்து கொடுக்குறாப்ல. அவரும் கேட்கறாரு எதுக்காகன்ட்டு வந்துட்டு கேட்டா, உங்க செலவுக்கு வச்சுக்கோங்க, உங்களுக்கு என்ன தேவையோ அதை பூர்த்தி பண்ணிக்கோங்கட்டு வந்துட்டு சொல்லிட்டு கூடவே உங்களுக்கும் அப்பா அம்மான்னு இருந்திருப்பாங்க, அவங்களுடைய வழி தவறலால தான் உங்களுக்கு இந்த நிலைமை ஏற்பட்டிருக்குன்ட்டு என்னால் புரிஞ்சுக்க முடியுது. ஒன்றில் உங்களை நினைச்சு கொஞ்சம் சின்ன அனுதாபம் தான் சொல்லிட்டு இந்த மாதிரி சொல்லும்போது இவங்களுடைய நல்ல உள்ளம் என்னங்கிறத இவனால புரிஞ்சுக்க முடியுது. ஓகே, அந்த குட்டி பையனை நல்லபடியா பாத்துக்கோங்க, நான் வாரேன்னு சொல்லிட்டு அங்க இருந்து அவர் கிளம்புறாரு. இங்க நம்ம பையன் தூங்குறதுக்கு முன்னால ஜோய் கிட்ட வந்துட்டு கேட்கறான், உங்களுக்கு ஏஞ்சல்ஸ் மேல நம்பிக்கை இருக்குதா? மிஸ்டர் பார்ட் கூட அடிக்கடி சொல்லுவாரு, அதை பத்தி என்ன நினைக்கிறீங்கன்னு வந்துட்டு கேட்கும்போது அவ சொல்றான், எனக்கு அப்படி எதுவும் தெரியலையே, அது உண்மையா இருக்குமா என்ன அப்படின்னு வந்துட்டு கேட்கும்போது கண்டிப்பா உண்மையா இருக்கலாம்னு நினைக்கிறேன், நம்மளையும் யாரோ வாட்ச் பண்றாங்க தான் தோணுது அப்படின்ட்டு சொல்லிட்டு இருக்கிறான். அவளும் சிரிச்சுட்டு ஓகே ஓகே இன்னைக்கு தூங்கு, காலைல எழுந்ததுமே கிஃப்ட்ஸ் எல்லாம் ஓபன் பண்ணலான்னு அவனை தூங்க வச்சுட்டு நேரா நம்ம ஹீரோ தான் பார்த்து அவனுக்கு கிறிஸ்மஸ் கிஃப்டா ஒன்று வந்து பிரசன்ட் பண்றா. அவன் ஏதோ காஸ்ட்லியான வாட்சா நினைச்சிட்டு ஓபன் பண்ணி பார்த்தா உள்ள இருக்கிறது பிரெக்னன்சி கிட். அதுல பிரெக்னன்ட் சொல்லிட்டு போட்டிருக்குது. அதை பார்த்ததும் அவனால நம்பவே முடியல. உண்மையான்னு கேட்டா ஆமான்னு சொல்றா. ரெண்டு பேருக்கும் ஆனந்த கண்ணீரே வந்துருதுங்க. இது எப்படி மிராக்கலா இருக்குது, ஒண்ணுமே புரியலன்ட்டு சொல்லும்போது அவ கூட சொல்றா, எனக்கும் ஏதோ ஒரு மேஜிக் நடந்த மாதிரி தான் ஃபீல் ஆகுது, குழந்தையே பெத்துக்க முடியாதுன்னு சொன்னாங்க, ஆனா நமக்குன்னு ஒரு குழந்தை பிறக்க போகுது அலைன்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே ரொம்ப ஹாப்பியா இருக்கிறாங்க. அவங்க ரெண்டு பேருமே இப்படி சந்தோஷமா இதை பத்தி பேசிட்டு இருக்கிறத பார்த்துட்டு நம்ம ஏலி படிக்கட் பக்கமா உட்கார்ந்து இருக்கிறான். இப்ப அப்படியே கட் பண்ணா மறுநாள் காலையில இவங்க ரெண்டு பேரும் கிச்சன் பக்கமா ரொம்ப ஹாப்பியா இருந்துட்டு இருக்காங்க. ஏலி இதை பத்தி சொல்லலான்ட்டு ஏலி சத்தமோடு கூப்பிடுறா, ஏலி இங்க வா, உங்ககிட்ட ஒரு சந்தோஷமான விஷயம் சொல்லணும் அப்படின்னு வந்துட்டு கூப்பிடுறாப்ல. அப்போ ஒரு போன் வருது. அப்போ அலைக்கு போயிட்டு நீ போய் கூப்பிட்டு வான்னு சொல்லிட்டு போன் எடுத்து இவங்க பேசுறாங்க. அப்ப அதை போன் பண்றது யாருன்னு பார்த்தா அந்த ஃபோஸ்டர் ஹோம்ல இருந்ததா இன்சார்ஜ் லேடி கீழே விழுந்து அன்கான்சியஸா இருந்திருந்தாங்கல்ல, இப்ப கியூர் ஆயிட்டு ஹாஸ்பிட்டல் இருந்து வந்துட்டாங்க போல. அதை பத்தி அங்க கவனிக்கிற அந்த அக்கௌண்ட்ஸ் லேடி வந்து போன் பண்ணி சொல்றாங்க, நீங்க ஏலின்ட்டு ஒரு பையன் இருக்கதா சொன்னீங்கல்ல, அப்படி ஒரு பையன் எங்க ஃபோஸ்டர் ஹோம்லயே கிடையாது. அது மட்டும் இல்லாம நீங்க ஒரு லெட்டர் கொடுத்திருந்தீங்க, அதுல கூட ஒரு பையன் போட்டோ ஒட்டிருந்துச்சுல, அந்த போட்டோ கூட பிளாங்கா இருக்குது, அந்த லெட்டரே மொத்தமா பிளாங்கா இருக்குது, என்னன்னு எங்களுக்கு தெரியல. ஏலிங்கிற ஒரு பையன் இது வரைக்கும் எங்க ஃபோஸ்டர் ஹோம்ல கிடையாதுங்க, அதுதான் நாங்க இன்ஃபார்ம் பண்றதுக்காக போன் பண்ணன்ட்டு சொல்லிட்டு வைக்கிறாங்க. இதை கேட்டதுமே அப்படியே அரண்டு போயிருந்தா, கையில இருக்கிற காஃபி கப்பை பொத்துன்னு கீழே போட்டுட்டா. அவளுக்கு ஒண்ணுமே விளங்கல, நமக்கு கூட ஒண்ணுமே புரியாது, யார் அந்த குட்டி பையன்,
பையன் எதுக்காக இங்க வந்தான்னு சொல்லிட்டு அவன் ஒரு போட்டோ கூட எடுக்கல தெரியுமா. ஆனா ஒரே ஒரு டைம் எடுத்தாங்க, அந்த லைசன்ஸ்க்காக எடுத்து வாங்கினாங்க தெரியுமா. அதுல அவன் போட்டோ இருந்துச்சுன்னா அவனை பத்தி தெரிஞ்சுக்கலான்ட்டு அதை எடுத்து தேடி கண்டுபிடிச்சு எடுத்து பார்த்தா அதுலயுமே அவன் போட்டோ இல்லைங்க, பிளாங்கா இருக்குது. அதாவது ஆட்டோமேட்டிக்கா அதுவே அழிஞ்சு போயிருக்குது. அப்பதான் இவளுக்கு ஒரு விஷயமே தெரிய வருது, நம்ம ஏலி சாதாரண மனுஷன் கிடையாது, ஒரு ஏஞ்சல்னு சொல்லிட்டு. இவ்வளவு நாள் அவன் பேசின விதம், நடந்துகிட்ட விதம், இது எல்லாமே கொஞ்சம் வித்தியாசமா இருந்துச்சுல்ல. 7 வயசு பையன் இப்படிலாம் இருப்பானான்ட்டு நமக்கே கொஞ்சம் ஆரம்பத்துல ஒரு சந்தேகம் தான். அப்பதான் எல்லாத்தையுமே ரீகப் பண்ணி பாக்குற. ஆரம்பத்துல அந்த ஹாஸ்பிடல் போகும்போது அந்த போஸ்டர் ஹோம் பத்தின ஒரு ஆட கொண்டு, ஒரு பேம்ப்ளெட் கொண்டு ஒருத்தர் வச்சுட்டு போயிருப்பாரு, ஒரு டாக்டர். அவரு வேற யாருமே கிடையாது, அது நம்ம மிஸ்டர் பாட் தான். அதாவது மிஸ்டர் பாட் கூட ஒரு ஏஞ்சல் தான். அவர் அங்க மட்டும் இருந்திருக்க மாட்டாரு. அந்த இன்சார்ஜ் லேடிய அகைன் பார்க்க போகும்போது அவங்க கீழே தவறி விழுந்திருப்பாங்க, ஆம்புலன்ஸ்ல கூட ஒருத்தர் ஏத்தி இருந்திருப்பாரு தெரியுமா, அவரும் மிஸ்டர் பாட் தான். இவங்க போற வர இடங்கள்ல எல்லாத்துலயுமே மிஸ்டர் பாட் இருந்திருப்பாரு. சோ இதெல்லாம் நினைச்சு பாக்குறா. அப்ப அவங்க எல்லாருமே ஏஞ்சல்ஸ் தானான்னு சொல்லிட்டு அப்படியே முழிச்சு போயிருக்கப்போ ஏலியோட ரூம்ல ஒரு லெட்டர் இருந்துச்சுன்னு சொல்லிட்டு நம்ம அலை கூட கொண்டு வரான். அதை வாங்கிட்டு மேல போய் ஏலியோட வேற ஏதாச்சும் போட்டோ திங்ஸ் இருக்கான்னு சொல்லிட்டு பார்த்தா அங்க எதுவுமே கிடையாது. அவன் எழுதி வச்சுட்டு போன அந்த லெட்டரை வாசிக்கும் போது இனிமே அவளுக்கு கஷ்டமாயிருது. இந்த லெட்டரை நீங்க வாசிக்கும் போது கண்டிப்பா நான் இங்க இருந்து போயிருப்பேன், நான் யார்ட்டு இப்போ உங்களுக்கு நல்லாவே புரிஞ்சிருக்கும், என்கிட்ட ரொம்ப பாசமா அக்கறை நடந்ததுக்கு ரொம்பவும் நன்றின்னு சொல்லிட்டு இந்த மாதிரிலாம் எழுதிருக்கிறானா. அதை வாசிக்க வாசிக்க அப்படியே அவளுக்கு அழுகையே வந்துருது. உங்க பையனோட இழப்பு எந்த அளவுக்கு உங்களை தாக்கத்துக்குள்ளாச்சுன்ட்டு என்னால புரிஞ்சுக்க முடியுது. ஆனா கடைசியா ஒரு விஷயம் மட்டும் நீங்க புரிஞ்சுக்கணும் ஜோயி, உங்க பையனுடைய இறப்புக்கு நீங்க காரணமே கிடையாது. இது எல்லாமே மேல நடத்தக்கூடிய ஒரு சோதனை தான். அதை நீங்க எப்போதுமே புரிஞ்சுக்கணும். என்னைக்குமே அதை நினைச்சு வருத்தப்படக்கூடாதுன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி அவன் லெட்டர் எழுதி வச்சிருக்கான். ஒரு ஏஞ்சலா அவங்க வாழ்க்கையில ஒரு சந்தோஷத்தை கொடுக்கணும்னு சொல்லி தான் ஏலி வந்திருக்கான்ட்டு அவங்களால புரிஞ்சுக்க முடியுது. அப்புறம் அவங்க பையனுடைய நினைவுகள் அகற்ற அவன் ரூமை மொத்தமா கிளியர் பண்றாங்க. அப்படியே சில நாட்கள் கடந்து போகுது. என்னதான் ஏலி வந்துட்டு ஒரு ஏஞ்சலா இருந்தாலும் தன்னுடைய பையன் மாதிரி அவனை பாத்துக்கிட்டாங்களே. அப்பப்போ அவன் கூட இருக்கிற மாதிரி மம்மின்னு சொல்லிட்டு எப்போதுமே கூப்பிடுவான்ல, அந்த மாதிரி கூப்பிடுற மாதிரிலாம் அவங்களுக்கு வந்து தோணுது. அப்படியே சில மாதங்கள் கழிச்சு அவங்களுக்கு ஒரு பெண் குழந்தையும் பிறகுதுங்க. ஆக்சுவலா ஏலி அந்த லெட்டர்லயே மென்ஷன் பண்ணிருப்பான், உங்களுக்கு ஒரு அழகான பெண் குழந்தை பிறக்கும்னு சொல்லிட்டு. அதே மாதிரி பெண் குழந்தை பிறகுது. ரெண்டு பேருமே ரொம்ப ஹாப்பியா இருந்துட்டு இருக்காங்க. அப்போ அந்த ரூமோடைய வாசல்ல இவன் நின்னு ரெண்டு பேரையும் பாக்குற மாதிரி. அப்ப ஜோயி இவனை பார்க்கும்போது அப்படியே அவன் மறைஞ்சு போற மாதிரி தான் இந்த படம் வந்து முடிஞ்சு போகுது. அண்ட் கூடவே இந்த படம் முடிஞ்சு போறதுக்கு முன்னால நம்ம ஏலி அதே மாதிரி ஒரு லெட்டர், ஒரு சூட்கேஸை தூக்கிட்டு இன்னொரு வீட்டுக்கு போறான். அங்கேயும் குழந்தை இறந்து போனா ஒரு தாய் இருக்கிறாங்க. இப்படி போஸ்டர் ஹோம்ல இருந்து நான் அனுப்பி வச்சதா சொல்லிட்டு அந்த லெட்டரை கொடுத்துட்டு உள்ள போகிறதுக்கு முன்னால பின்னால திரும்பி பார்த்தா மிஸ்டர் பாட் இருக்கிறாரு. அவர் மட்டும் கிடையாது, கூடவே அந்த ஹோமுடைய இன்சார்ஜும் அந்த அக்கவுண்ட்ஸ் கவனிக்கக்கூடிய அந்த லேடியும் கூட இருக்கிறாங்க. இவங்க 4 பேருமே ஏஞ்சல்ஸ் தான் போல. சோ இப்படிதான் இந்த படம் வந்து முடிஞ்சு போகுது. இந்த படத்துல இருந்து நீங்க என்ன வந்து புரிஞ்சுக்கிறீங்க, உங்களுக்கு என்ன தோணுது அப்படிங்கறத பத்தி கீழே கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோ பாக்குறதுக்கு முன்னால நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.